Hello guys, welcome to the first video of this mentorship. Okay, YouTube mentorship. Okay, வா. So membership எடுத்துப்பேன். Art mentorship. It's a membership video. Okay, வா. So இதான் வந்து first membership video இருக்கும் guys. So in this video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so very simple guys. How I trade, how I do இதான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஐசிடியை பொறுத்தவரைக்கும் நிறைய கற்றுக்கிட்டேன் ப்ரோ. எப்படி ப்ராப்பரா ட்ரேட் பண்ணணும்னு தெரியல ப்ரோ. அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்பயும் சொல்றது தான். எப்பயும் நீங்க என்ன செஷனுக்கு ட்ரேட் பண்ண போறீங்கங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். விச் செஷன் யூ ட்ரேட் ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? ஸோ இங்க ஒரு ட்ரேட் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அதை கண்டுக்காதீங்க. ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? ஓகேவா? இந்த ட்ரேட் ஓடுறது பேப்பர் அக்கௌண்ட்ல உங்களால பார்க்க முடியும். ஓகே, ஐ எம் அ டெமோ ட்ரேடர். ஐயோ கைஸ், நீ அப்படி நினைப்பா, ஓ ஒரு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறா அவ்வளோ ப்ராஃபிட், நத்திங், நம்ம டெமோ ட்ரேடர். ஸோ அதுக்கு மேலே பேச வேணாம். ஸோ வாட் இஸ் த கண்டென்ட் இஸ், ஓகேவா? எஸ், உங்களுக்குன்னு ஒரு செஷன் இருக்கும். இப்போ நான் வந்து என்கியூ ட்ரேட் பண்ணுறேன், 9:30 to லெவல் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைம் மட்டும் தான் எனக்கு. ஸோ அது மாதிரி ஃபிக்ஸ்டு செஷன் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இஸ் இட் ரெக்கார்டிங்? எஸ். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி ஆர் எனி கைண்ட் ஆஃப் நியூஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? நீங்க என்ன ட்ரேட் பண்ண போறீங்களோ அந்த கரன்சி பேரை மட்டும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே யூஎஸ்டி மட்டும் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்கியூ மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு என்ன இருக்கு? 10:05 AM நியூஸ் இருக்கு. தட் இஸ் எஃப்ஓஎம்சி. ஓகே, அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. 10:30 ஒரு நியூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பிஎம் செஷனுக்கு தான் நியூஸ் இருக்கு. அதை பற்றி நான் கண்டுக்க விரும்பல. 10:05, 10:30. ஸோ ஓகே, தட்ஸ் இட். ஸோ இனிமேல் டைம் நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வேலை மட்டும் ட்ரேடிங்கில் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த செஷன் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ண வேண்டியது அந்த செஷனுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே சார்ட்டுக்கு வந்துடணும். ஓகேவா? இப்போ டைம் எத்தனை? 9:25. ஐ திங்க் நான் 9:21 தான் இந்த ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 9:15 நான் வந்துட்டேன். ஓகேவா? 9:10 நான் வந்துட்டேன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு, சரி ஓகே, திடீர்னு வந்த ஐடியா தான். ஓகேவா? இன்னைக்கு இதாக பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா. தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்ப்போம். நவம்பர் 14, தட் இஸ் பிப்ரவரி இன் 2025. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இனிமேல் நம்மளுக்கு தேவைப்படுறது எல்லாமே ட்ரேடிங் வியூ மட்டும்தான். ஸோ அதனால நான் இந்த டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டு ட்ரேடிங் வியூ மட்டும் காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ், ட்ரேடிங் வியூ ஸ்டோரி. ஸோ தட்ஸ் இட். இப்போ நியூஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 10:05க்கு 10:30. இப்போ இன்னைக்கு என்ன கிழமை? ஸோ இந்த டிராயிங் எதுவுமே தேவையா அப்படின்னா எஸ், அப்கோர்ஸ் தேவையில்லை. இது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ ஹைட் இட். ஓகேவா? இந்த ட்ரேட் மட்டும் ஓடிட்டோம். ஏன்னா இது எனக்கு பார்க்கறதுக்கு யூஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆஃப்டர் ஐ சி த நியூஸ் கம் டு டெய்லி சார்ட். இது என்னோட ஃபர்ஸ்ட் வேலையாக இருக்கும். ஓகேவா? நான் அந்த சார்ட் பார்ப்பேன், இந்த சார்ட் பார்ப்பேன், அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் கம் டு திஸ். ஓகேவா? ஜஸ்ட் கம் டு திஸ். ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளாக. ஓகேவா? ஸோ இன் திஸ் சார்ட் உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் நீ டிட்டர்மைன் பண்ண வேண்டியது டெய்லி சார்ட்ல என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உன் கண்ணுக்கு முன்னாடி வர வேண்டிய விஷயம், இது என்ன கிழமை? ஓகேவா? இந்த வாரத்துல இது என்ன கிழமை? ஸோ இந்த கிழமைக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷனை மட்டும்தான் நீ எதிர்பார்க்கணும்னு இருக்குது. திங்கக்கிழமை போயிட்டு வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டா போகணும், மேலே போகணும், கீழே போகணும் அப்படின்னா அது நடக்கிற காரியம் இல்லை. எல்லா நாளும் அது நடக்காது. செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி தான். எனக்கு நேரா தூக்கிட்டு போய் நிலாவை நிப்பாட்டணும் அப்படின்னா அது நடக்காது. எப்போ எது நடக்கும்னு இருக்குது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் தட்? நீ புதன்கிழமை வியாழக்கிழமை நீ வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்குற அப்படின்னா நடக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு டிஸ்ட்ரிபியூஷனையோ இல்லை ரிவர்சலையோ எதிர்பார்க்கறனா நடக்கும். ஓகேவா? மார்க்கெட்டில் செக் பண்ணிக்கிட்டே இரு, அகைன் அண்ட் அகைன். இது ஒன்றையால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ தட் இஸ் இசிடி ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு.
டைம் அண்ட் பிரைஸ். டைம் அண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்த 4ஆ பிரிச்சுட்டோம் அப்படின்னா, குவார்டர்லி ஷிஃப்ட் அப்படிம்போம். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஷிஃப்ட் நடந்துகிட்டே இருக்கும் 1. அதுக்கு கீழ வந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீக்லயும் வந்து இந்த டே வந்து இந்த இது நடக்கும் அப்படின்னு இருக்கு. தட் இஸ் ப்ரொஃபைல், வீக்லி ப்ரொஃபைல். அந்த டெய்லி ப்ரொஃபைல். டெய்லி இப்படிதான் பிரிண்ட் ஆகும். இந்த செஷன்ல தான் இது பிரிண்ட் ஆகும்ன்னு இருக்கு. ஸோ அதுக்கு கீழ வந்தோம் அப்படின்னா, செஷன் ப்ரொஃபைல்ஸ். ஸோ அதுக்கும் கீழ போனோம் அப்படின்னா, குவார்ட்டர்லி தியரிய வச்சு அது இன்னும் டைம்லாம் போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப அந்த அளவு டீட்டெயிலா தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்க என்ன நம்மளுக்கு தேவை? ஸோ தட் இஸ் இது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஓகேவா? நான் ப்ரோ சொல்றேன். எஸ் ப்ரோ. நான் அதான் சொல்றேன். ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஓகேவா? நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். வாட் இஸ் தட்? இது வீக்லி சார்ட். இங்க W இருக்கா? இங்க என்னன்னு இருக்கு? கைஸ், என்ன சார்ட்ல நான் ட்ரேட் பண்றேன், என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கேன், எல்லாமே இங்க தெரியும். ஓகேவா? இந்த சைடுல தெரியல அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ தட்ஸ் இட். இது ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஓகேவா? அதை நான் டெய்லியில பார்க்குறேன். தட்ஸ் இட். யா ஷிஃப்ட் அப்படிங்கிறேன். ஓகே. வாட் இஸ் இட்? இட்ஸ் அ பை சைடு லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ இது என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை ட்ரேட் பண்ண வரோம். ப்ரைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலாம், இல்லாட்டி ரிவர்ஸ் ஆகலாம். ஐ மீன் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே போகலாம். ரேஞ்சுக்குள்ளேயே போனாதான் வீக்லி கேண்டிலோட விக் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்பதான் ப்ரொஃபைல் கொஞ்சம் கரெக்டா நடக்கும். ஸோ தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது நடக்குதா? இப்ப இந்த இடத்துல சொல்றேன் பாரு. இப்ப இது இது வந்து இப்ப இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த பிரிண்ட் ஆன கேண்டில் வந்து ஒரு புதன்கிழமையா கன்சிடர் பண்ணிக்கும். இந்த எஃப்இஜி நான் கொடுத்துருக்குல்ல இந்த கேண்டில், இதுதான் எஃப்இஜி லீவ் பண்ண கேண்டில். இந்த கேண்டில் புதன்கிழமையா இருந்துச்சு அப்படின்னா, வியாழக்கிழமை ரேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா, இப்ப நடக்கிற கேண்டில் வியாழக்கிழமையா இருந்து ரேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற நாள் எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். அப்படியே இந்த எஃப்இஜிக்குள்ள ஓகே, அப்படியே இந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆயிரும் வெள்ளிக்கிழமை. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த நியூஸ் ஈவெண்ட். ஓகேவா? இல்ல வெள்ளிக்கிழமை வந்து அது மாதிரி நடக்கல. வியாழக்கிழமை இப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு, வெள்ளிக்கிழமை இப்படி வந்து நிக்கிறான் அப்படின்னா, இது மாதிரி ஏதாவது கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னா, மேபி இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மேல போயிடலாம். ரேஞ்சுக்குள்ள போயிடலாம். ஓகேவா? வி கேன் எக்ஸ்பெக்ட், வி கேன் ஆன்டிசிபேட். இதுதான் நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. வி கேன் ஆன்டிசிபேட் இட். ஓகேவா? ஸோ இப்போ பை சைட் லிக்விடிட்டி எடுத்திருக்கு பிரைஸ். ஸோ வாட் கேன் அடுத்து என்ன பண்ணலாம்? நான் வந்து 1 ஹவர் சார்ட் போவேன். இது வந்து வீக்லி கேப் வந்து இந்த இடத்துல இருக்கும். எஸ், வீக்லி என்டிஓஜி என்டபிள்யூஓஜி இண்டிகேட்டர் ஒன்று வச்சிருக்கேன். அந்த இண்டிகேட்டர் இது. ஓகேவா? பிரைஸ் என்ன பண்ணியிருக்கு? பை சைட் லிக்விடிட்டியை சீக் பண்ணியிருக்கு. ஓகேவா? அடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் இந்த ரேஞ்ச்லயே இருந்திருக்கான். இது பேர் தான் லிக்விடிட்டி பிரிட்ஜ் அப்படிம்போம். இந்த ஒரு 1 ஹவர், இந்த ஒரு 1 ஹவர் பிரைஸ் அந்த ரேஞ்ச்லயே இருக்குது. நான் இது என்னன்னு மார்க் பண்றேன் அப்படின்னா, கிரே கலர்ல மார்க் பண்ணி காட்டுறேன். யூ கேன் see it. ஓகேவா? இந்த ரேஞ்ச் என்ன அடிச்சிட்டான், அப்படியே ரேஞ்ச் ஆயிட்டானா, என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஒரு 50 மினிட் கேண்டில், இந்த ஒரு 50 மினிட், அப்படியே பிரைஸ் இன்னும் ரேஞ்சுக்குள்ள இருக்கா, இன்னுமே பிரைஸ் வந்து ரேஞ்சில் இருக்கா. ஸோ தட்ஸ் இட். பிரைஸ் இன் ரேஞ்ச். ஆக்சுவலி இங்க ஒரு ட்ரேடு போட்டிருந்தேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செல் அடிச்சிருச்சு. 9:30 மேனிபுலேஷனுக்கு எல்லாம் நடக்கிறது சகஜம். ஓகேவா? தென் 50 மினிட்ல பார்க்கும்போது ஒரு ரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பை சைட் லிக்விடிட்டியை பிரைஸ் எடுத்துட்டு என்ன பண்ணுது? இட் சீக்கிங் இட். அதோட சீக் பண்ணிட்டு இங்க லிக்விடிட்டி வந்து இது பண்ணுது. தட் மீன்ஸ் லிக்விடிட்டி பிரிட்ஜ் பண்ணுது. ஓகேவா? லிக்விடிட்டி கிட்ட பிரிட்ஜ் பண்ணுது. ஓகேவா? லிக்விடிட்டி எடுத்து கன்சால்டேஷன் அந்த இடத்துல போடுது. ஸோ வாட் வி கேன் ஆன்டிசிபேட்? ஓகேவா? த பிரைஸ் வில் கோ லோவர் டு திஸ் கேப். ஒன்று மொத கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், இந்த லிக்விடிட்டி இங்க லோஸ் எடுத்திருக்கா, எடுத்த உடனே போய் போயிடலாம் மேல. வி கேன் ஆன்டிசிபேட் இட். இது 2 தான் நடக்க முடியும். நான் வந்து ஆக்சுவலி மார்க்கெட் மேல இல்லாட்டி கீழே தான் போகும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணு இங்க இருக்குல்ல, இங்க இருக்க ஒரு 1 ஹவர் சிபிக்கு ரீபேலன்ஸ் பண்ண போகணும். 1 ஹவர் சிபி. ஓகேவா? 1 ஹவர் சிபி. இந்த இடத்துக்கு இங்க லிக்விடிட்டி எடுத்து வரணும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்படி இல்லை அப்படின்னா அவன் பாட்டு கீழே இந்த கேப்புக்கு போயிடணும். ஓகேவா?
எது நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இன் தட் 15 மினிட்ல பார்க்கும்போது பிரைஸ் என்ன பண்ணுது அப்புட்ன்னா, வெரி ரீசென்ட்லி நான் பழைய காலத்து ஸ்விங்கெல்லாம் புடிச்சுட்டு அது இப்படி பண்ணா, அப்படி பண்ணா எனக்கு சொல்ல பிடிக்காது. ஐ ஹேட் இட். ரீசென்ட்டா பிரைஸ் என்ன பண்ணுது? இத ஸ்வீப் பண்ணிருக்கு. 9:30 மொமென்ட். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரைஸ் என்ன பண்ணியிருந்ததுன்னு நான் நெனச்சேன் அப்புட்ன்னா, இந்த லிக்விடிட்டி இருக்குல்ல, பை சைடு எடுத்துட்டு, இங்க இருக்க இத எடுத்துட்டு பிரைஸ் என்ன பண்ணிருதுன்னா, அழகா ஸ்மூத்தா போயிருது எல்லாமே. இது பண்றேன். ம். இது பண்றோம். எக்ஸிட். ஆ, எஸ் இதேதான். அந்த மார்க் பண்ண எல்லாத்தையும் போட்டு விடுறேன். இது வேற ஒர்க் ஆக மாட்டுதே. கடுப்பாவுது கைஸ். ட்ரேடிங் இப்படி பண்ணுது. ஆ, இது எப்படி எல்லாத்தையும் ஓகே. எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சா? ம். இப்படி கொய கொயன்னு தான் இருக்கும். இது இண்டிகேட்டர் ஒண்ணு ஆன்ல இருக்கா? இந்த இண்டிகேட்டர் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இப்போ பிரைஸ் இதுவரைக்கும் நான் என்ன பண்ணுதுன்னு நெனச்சேன் அப்புட்ன்னா, ஆக்சுவலி பிரைஸ் இஸ் லைக்லி டூ கோ ஹையர் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். 5 மினிட்ட பொறுத்தவரைக்கும் இது சிஸ்ட். இங்க ஒரு சிஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த கேண்டில் சிஸ்ட். இத மார்க் பண்ணி மேல போகும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாரி பிரைஸ் வந்து இத டேப் பண்ணி மேல தான் போயிட்டு இருந்தது. பட் சடனா என்ன பண்ணிருச்சு அப்புட்ன்னா, இங்க இருந்து 9:30 கீழ போக ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் கோயிங் லோவர். ஓகேவா? ஸோ இத நீங்க என்ன டைம் ஃப்ரேம்ல தெளிவா பார்க்கலாம்னா, இந்த டைம் ஃப்ரேம் 30 செகண்ட்ஸ். ஸோ எஸ் இந்த கேப் வந்து 5 மினிட்டோட கேப். ஓகேவா? அதே மாரி இங்க இருக்க சிஸ்ட் வந்து 5 மினிட்டோட சிஸ்ட். இந்த இடத்துல ரியாக்ஷன் கிடைச்சு மேல தான் போணுச்சு. ஸ்டாப்ஸ் வந்து இது. இந்த பிரைஸ் டாக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து ஸ்டாப் லாஸ் இருக்க இடம். ஓகேவா? ஓகே. யூ கேன் சீ தட் பிரைஸ் சீக்ஸ் த லிக்விடிட்டி. இப்ப கரண்ட் மார்க்கெட்ல நடக்கிறது சீக்ஸ் த லிக்விடிட்டி. சீக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். செல் சைடா? ஓ சாரி கைஸ். செல் சைடு. எல்லாம் படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. ஓகே. பிரைஸ் இது என்ன 9:30யா? எஸ் 9:30. வாட் ஐ கேன் இது ஒரு டைனி இது. ஆக்சுவலி இந்த மாரி ஒரு டைனி எஃப்இஜிய புடிச்சுட்டு இன்வெர்ஸ் ஆனா ட்ரேட் எடுக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. அது ஆக்சுவலி அது அந்த அளவு பவர்ஃபுல்லான இதெல்லாம் இல்ல. நான் ஏன்டா அப்புறம் ஏன்டா அத மட்டும் ஐஎஃப்இஜியா வச்சிருக்கேன் அப்புட்ன்னா, அது 9:30 கிரியேட் ஆன எஃப்இஜி. த ஃபர்ஸ்ட் எஃப்இஜி இன் தட் 9:30 ஓகேவா? ஓகேவா? பிரைஸ் இஸ் சீக்ஸ் த லிக்விடிட்டி தென் கோ ஹையர். ஹையர் அண்ட் ஹையர். மேல ஒரு 1 ஹவர் சிபி இருக்கு. ஞாபகத்துல இருக்கட்டும். பட் ஆனா டெய்லி சிபி வந்து மேல தான் இன்னும் மேல தான் இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? அது இந்த லைன். ஓகே. வாட்? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்புட்ன்னா, ஓகே பிரைஸ் மேல தான் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக இந்த 5 மினிட், 1 மினிட் ஓபி, எஃப்இஜி எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு, இங்க இருந்து வெயிட் பண்ணேன். சரி போகும், போகும், போகும்ன்ட்டு. ஸோ டேக் பண்ணது எங்க அப்புட்ன்னா, இந்த இடத்துல வந்து ஈக்விலிபிரியம் ஸ்டேஜ்க்கு தான் வந்தேன். கீழ இருக்க டிஸ்கவுண்ட் பிசிக்கு வந்து வரல பிரைஸ். அதனால நான் ட்ரேட் எடுக்கல. ஸோ அகைன் செகண்ட் லெக்ல திரும்பி கீழ வந்தான். அப்ப ஈக்விலிபிரியத்துக்கு கிட்ட வந்தா இந்த இடத்துல டேக் ஐ திங்க் அரவுண்ட் திஸ் ஜோன். எனக்கு இங்க ரிஜெக்ஷன் கிடைச்சது. இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் ட்ரேட போட்டிருந்தேன். ஸ்டாப் லாஸ் இந்த பிலோல வச்சிருந்தேன். தாண்டுனா சான்ஸே இல்ல. போயிரும் கீழ. அதனால அந்த இடத்துலயே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன். இப்ப எனக்கு என்ன விஷயம் அப்புட்ன்னா, அதனால இங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். ஓகே. அது டெஃபினட்டா தெரியும். 9:30 மேனிபுலேஷன் நடக்கும்போது நம்ம ஸ்டாப்ஸ் அடிக்கும்னு தெரியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். லீவ் இட் கைஸ். அது பெரிய விஷயம் இல்ல. ஸோ நவ் இப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு? மார்க்கெட் புல்லிஷ் ஆயிருச்சு. பட் இப்ப என்னன்னா ஆர்டர் ஃப்ளோ இப்ப வந்து பிரைஸ் வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்குது. வேகமா போகுது. பட் என்னையால இப்போதைக்கு ட்ரேட் எடுக்க முடியாது. எனக்கு வந்து வேணாம். நீ டிஸ்கவுண்ட்க்கு வந்தா வா. இல்ல அப்புட்ன்னா போ. அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன் இப்ப. ஓகேவா? ஸோ அதனால நான் ஐ டோன்ட் டூ. மேபி த சான்ஸ் இந்த இடத்துக்கு பிரைஸ் வந்தா ஏன்னா பார்ப்போம். அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான். சரி ஏன் ரேண்டமா நீ அந்த இடத்த எடுக்குற? கீழ ஒரு எஃப்இஜி இல்லையா அப்படின்னா, திஸ் இஸ் த 9:30 ஓப்பன் பிரைஸ். யூ மஸ்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் ஒரு விஷயத்த எடுக்கும்போது எதுவுமே ரேண்டமா எடுக்க மாட்டேன். இந்த இடத்துல விஷயம் இருக்கும்.
9:30 opening manipulation. Then the manipulate these lows. ஓகேவா? இந்த லோஸை மேனிபுலேட் பண்ணிட்டு இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் ரேஞ்ச் ஃபுல்லா என்னவா இருக்கு? ஆர்டர் பிளாக்கா ஆக்ட் ஆகுது. புரியுதா? 9:30ல ஆக்சுவலி ஆர்டர்ஸ் நிறைய இன்ஜெக்ட் ஆகும். ஆர்டர் பிளாக்கோட பிஹைண்ட் சீன் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் ஆகுறது தான் ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலி இந்த இடத்துல எல்லாமே பொருந்தி போகுது பாரு. மேனிபுலேஷன்ல ஆர்டர்ஸ் அதிகமா இன்ஜெக்ட் ஆகும். ஆர்டர் பிளாக் அதிகமா ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் ஆகும். ஸோ தென் 9:30 வால்யூம் அதிகமா இருக்கும். ஸோ லிங்க் பண்ணி பாரு. 9:30 வால்யூம் வந்து மேனிபுலேட் பண்ணி ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. அப்ப இந்த ஆர்டர் பிளாக் கீழே வரும்னு நினைக்கிறியா? நெவர். ஓகேவா? இந்த பிஸி வந்தா எனக்கு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. இல்ல அப்படின்னா ஓகே இல்ல. தட்ஸ் இட். பட் நான் இந்த இடத்துல ஒரு பொசிஷனை சும்மா போட்டு வைக்கிறேன். ரேண்டமா ஒரு பொசிஷன். இல்ல கரண்ட் மார்க்கெட்ல நான் ஒன்று போடுறேன். ஸ்டாப்ஸ் பிலோ திஸ் கேண்டில். இட்ஸ் நாட் ரேண்டம். அதை தாண்டி பிரைஸ் வருது அப்படின்னா ஓகே பிரைஸ் டிடன்ட் இன்ட்ரெஸ்டட் டு கோ ஹையர். அதோட அர்த்தம் அதான். இந்த பிஸி இப்போ ஃபெயில் ஆகுதுன்னா ஏன் இதை இந்த பிஸியை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா அது ஆர்டர் பிளாக்கா மாறிடுச்சு இல்ல. 9:30 கேண்டில் இஸ் ஆர்டர் பிளாக். 9:30 ஆர்டர் பிளாக்கா மாறி இப்போ போகுது கரண்ட்லி. ஆக்சுவலி ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ். ஸோ இஃப் இதை தாண்டி இது போகுது அப்படின்னா நம்ம சொல்லலாம் இது டிஸ்கவுண்ட்ல இருக்க ஃபிஜி வந்துட்டு போகுது அப்படின்னு. ஸோ ப்ரைஸ் வந்து அந்த அளவு ஸ்பீடா இல்லைன்னு தான் அர்த்தம். அதோட இன்னொரு அர்த்தம் இப்போ இந்த பிஸி டேக் ஆகிட்டு போகுதுன்னா ஓகே எனஃப். டேக் ஆகாம போகுது அப்படின்னா எனஃப். பட் ஆனால் இதை ஃபெயில் பண்ணிட்டு இந்த கேண்டில் கீழே போயிட்டு இந்த எஃபிஜி வந்துட்டு போறான் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த அளவு ஸ்பீடா இல்லை அப்படிங்கிறது தான் முதல் அர்த்தம். வாட் வி கேன் மேபி தி சான்ஸ் அடிச்சா அடிக்குது. எஸ்எல் அடிச்சா அடிக்குது. ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருங்க ஃபர்ஸ்ட். ஸோ தட்ஸ் இட். வாட் த ப்ரைஸ் ஹெல்ப் டு என்ன டூ பண்ணுது. ஸோ இது வரைக்கும் பண்ணது நம்மளுக்கு தெரியும். ஓகே ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். இங்க இருக்க ஸ்டாப்ஸ் வந்து எடுத்தது செல் சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ ஸ்வீப்ஸ் பிலோ இட். இதை வந்து பிலோ ஸ்வீப் பண்ணிட்டு இங்கேயே நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஐ மீன் சிஸ்ட் எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ தென் இது 30 செகண்ட்ஸில் இதை ட்ரெஸ் பண்ணாங்கன்னா 5 மினிட் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு 5 மினிட்டோட சிஸ்ட் இங்கே இருக்குது. ஓகேவா? 5 மினிட்டோட சிஸ்ட் இங்கே இருக்கு. ஸோ இது வந்துட்டு ரிட்டன் அகைன் இது சிஸ்ட் வந்து இங்கே சிஸ்ட் கொடுத்துருச்சு. சிஸ்ட் இந்த இடத்துல நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டேக் ஆகட்டும்னு வந்தது. பட் டிஸ்கவுண்ட்டுக்கு வராதனால நான் என்ட்ரு ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் லெக்ல ஈக்குலிபிரியத்துக்கு கீழே வந்தது. எஸ் இந்த ஈக்குலிபிரியத்துக்கிட்ட ஒரு ரியாக்ஷன் கிடைக்குதான்னு பார்த்து தான் நான் என்ட்ரு ஆனேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐசிடி நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா லிமிட் ஆர்டர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? தட்ஸ் ஐ திங்க் நான் வந்து லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ண வரைக்கும் நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். பட் ஆனால் ஒரு சோனை நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைச்சா மட்டும் என்ட்ரு ஆகுங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட வின் ரேட் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் அப்படி பண்ணாமல் டைரெக்டாக லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லிமிட் ஆர்டர் டேக் ஆகும். அதுக்கு கீழே ஒரு ஜோன் இருக்குது அப்படின்னா டப்புன்னு அந்த ஜோன் வரைக்கும் போகும். இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல இந்த மேலே ஒரு ஜோன் இருக்குது அப்படின்னா நான் எங்கே போய் பை பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ப்ரீமியம்ல மார்க்கெட்ல போயிட்டு நான் பை பண்றேன். எஸ்எல் இந்த லோலியே வச்சாலும் எஸ்எல் இஸ் செக்யூர். பட் நான் ப்ரீமியம் மார்க்கெட்ல போய் பை பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் வெரி ராங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ அப்படி பை பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ஈக்குலிபிரியத்துக்கு வரும். ஈக்குலிபிரியத்துக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி மேலே போகும்போது ப்ரீமியம் மார்க்கெட்ல நீ பை பண்ணலாம். இந்த இடத்துல பை பண்ணலாம். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஈக்குலிபிரியத்துக்கு கீழே வந்துட்டு போயிருச்சு. ஸோ இது உனக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா ஒரு புது லெக் வந்து ஆரம்பிக்க போகுது. புது லெக்கோட டீப் டிஸ்கவுண்ட் இதுதான். ஓகேவா? இந்த லோ தான் புது லெக்கோட டீப் டிஸ்கவுண்ட். இந்த லெக் கிரியேட் ஆக போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சு நீ அந்த ட்ரேட டீப் டிஸ்கவுண்ட்லயே ரிஜெக்ட் ஆகும்போது நீ எடுக்கிற. இதோட பிஹைண்ட் லாஜிக் இதுதான். ஓகேவா? ஸோ ட்ரை தட். ஓகேவா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். 9:30 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் 15 மினிட்டுக்கு போகல. ஓகே இப்போதைக்கு இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டா போதும். டோன்ட் ஓவர் கன்சியூம் எனிதிங். ஓகே செல் சைட் லிக்விடிட்டி
செல் சைடு எடுத்தான் ரிலேட்டிவ் க்ளோஸ் கட் பண்ணி உள்ளான் ஈக்குவலோஸை கட் பண்ணினான் பறக்கிறான் பறந்து கொண்டிருக்கிறான் வாட் இஸ் இட் இட்ஸ் a 15-minute CIST CIST எங்கடா ரெண்டு மூணு M15 ஓகே லோவர் டேக்ல போனால் அதுவே வந்துடும் ஓகே M5க்கு CIST நடந்து விட்டது கைஸ் M5க்கு CIST நடந்து விட்டது CIST நான் அப்படி மார்க் பண்ணோம்னா நான் ப்ளஸ் ஓபின் மார்க் பண்ணிக்கிறேன் லெட்ஸ் கோ டு 1 minute அட்லீஸ்ட் இது எங்கேயாவது வரலாம் ஓகே வரமாட்டான் அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது லாங் பொசிஷன் இது மட்டும் ஓடட்டும் வண்டி ஓகே ஸோ சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி உள்ளேன் ஓகே கைஸ் இட்ஸ் வெரி சிம்பிள் ஸோ நவ் வி டூ த டேப் ரெக்கார்ட் தட் மீன்ஸ் ஹவ் ஐ ட்ரேட் இப்போ நான் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ப்ரீ மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா யூ ஜஸ்ட் கம் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஆக்சுவலி மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறது பார்க்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பெரிய விஷயம் இல்லை ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தே ஆகணும்னு அவசியம் இல்லை பட் நான் பேசிக்கலி ஃபண்டமெண்டல்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை அதான் உண்மை ஓகேவா கைஸ் ஐ டிடன்ட் யூஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பெருசாக வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறது இல்லை பட் இட்ஸ் அது இருந்தால் கொஞ்சம் நல்லது தான் ஓகேவா அது அப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிற கேட்டகரி அது ஓகேவா கைஸ் ஸோ தட்ஸ் இட் பட் இருந்தாலும் என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் பிகாஸ் எப்போ வால்யூம் வரும் அப்படின்னு அதை வச்சு தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே ஒரு பேப்பர் ட்ரேட் ஏதாவது போட்டுடலாம் பட் போடல இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா ஓகே இட்ஸ் அ ப்ரீமியம் மார்க்கெட்டில் நம்ம போடுற மாதிரி ஸோ அதனால் ப்ரைஸுக்கு ரியாக்டிவாக இருக்கலாம் பட் ஓவர் ரியாக்டிவாக நம்ம இருக்கக்கூடாது தட்ஸ் இட் ஸோ வாட் அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு ரியாக்டிவாக இருக்கும்னா இப்போ ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுது சடனாக ஒரு பியரிஷ் ட்ரெண்ட்ல இருந்து புல்லிஷுக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னா அதை கண்டுபிடிச்சி ப்ரைஸ் ரியாக்டிவாக நம்ம மூவ் பண்ணணும் பயாஸை மாற்றி மூவ் பண்ணிக்கிறோம் ஆனால் ப்ரைஸ் வந்து நம்ம ப்ரைஸ் ரியாக்டிவாக இருக்கக்கூடாதுன்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா ப்ரைஸ் பை பண்ண போகிறோம் ஓவர் ப்ரீமியமில் இருக்கும் போது போயிட்டு பை பண்ணுறது வந்து ஒரு முட்டாள்தனம் அதை வந்து பண்ணவே கூடாது ஓகேவா ஸோ தட்ஸ் இட் ஓகே யூ வில் நோ இப்போதைக்கு இது அக்கௌண்ட் நான் வெட்டியாக இந்த ட்ரேடு கிடக்கட்டும் ஓகே வைஸ் எப்படியும் ப்ரைஸ் வில் கோ ஹையர் ஹையர் இந்த டெய்லி எஃபிஜி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன் ஓகேவா ஏன்னா ஒரு சைடு லிக்விட் எடுத்தோம் அப்படின்னா ஏன்னா வெள்ளிக்கிழமை ரியாக்ஷன் வந்து நல்லா இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு மூவ்மெண்ட் நல்லா இருக்கும் இஃப் இன் கேஸ் மார்க்கெட்டில் வால்யூம் இருந்ததுன்னா ஓகேவா பார்ப்போம் அப்படியே 10-5 நியூஸ் அப்படியே ஒன்றும் பெரிய நியூஸ்லாம் இல்லை அப்படியே வந்து தூக்கி நிப்பாட்ட நியூஸ்லாம் இல்லை ஹை இம்பேக்ட்லாம் இல்லை ஸோ மேபி த சான்ஸ் பார்ப்போம் ஓகே ரைஸ் ஸோ தட்ஸ் இட் ஸோ ஹவு தென் வந்து எஸ் இப்போ வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் வெள்ளிக்கிழமை எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது ஓகே ஸோ தட்ஸ் இட் ஸோ இந்த M5 ஆர்டர் பிளாக் ட்ரேட் இஸ் கோயிங் Yes, this is institutional order flow drill. IDEFO. Institutional order flow entry drill. அப்படிங்கிற பாயிண்ட் ஓகேவா பிகாஸ் த ரிஜெக்ஷன் இஸ் ஹேர் நான் இதை கூட பார்க்கல அண்ட் ஆல்சோ ஹியர் இட் இஸ் ஆக்சுவலி இட்ஸ் IDFO
இந்த பாயிண்ட்ல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் இதுக்கு மேல போயிட்டு எடுக்கலாமா அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஓகேவா? எடுக்கலாம். ஆப்வியஸ்லி பிரைஸ் மேல தான் போகுது. மேல போகும்போது எடுக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ தான் வரணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? மேபி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா கூட ஸ்டாப் லாஸ் இந்த பிரைஸ்க்கு மூவ் பண்ணலாம். அப்போ மேபி நெக்ஸ்ட் மேக்ரோ டைமுக்குள்ள ஒரு மேனிபுலேஷன் நடக்கும். ஆர்எல்ஸ் 10 AM-ஓட PO3 இருக்கு. கைண்ட் ஆஃப் திங்ஸை நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகுதா? எனக்கு ஆகும்னு இந்த ஒரு டவுட் மட்டும் வந்துருது கைஸ். ஓகே. ஓகே. இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி ட்ரில்லாக இருந்தால் என்ட்ரி எடுக்கிறத பற்றி யோசிப்போம். பட் சான்ஸ் இல்லையே. இல்லை, இட்ஸ் நாட். பாடி க்ளோசஸ் தான். ஓகே, தட்ஸ் த பாயிண்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை கைஸ். இங்கே லிக்விட் எடுத்தாங்க. ஈக்குவல் லோஸ் லிக்விடியா 930 ஒரு மேனிபுலேஷன் நடந்ததா? லோ டு ஹை டீலிங் ரேஞ்சு போடுறேன். இது இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிஸ்கவுண்ட் வந்து இந்த ஜோன் ஆக்சுவலி இந்த இடத்துல வேலிடாக இருக்கிறது இது ஒன்று தான். இந்த ஒரு ஓபி மட்டும்தான். அப்புறம் இந்த ஒரு M15ஓட இது CIST. பட் இதுக்கு நடுவில் 15 மினிட்டாக சார்ட்டை போய் பார்க்கணும். க்ளோஷர் வந்து இன்னும் 9 நிமிஷம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ இருக்குது. இது கன்ஃபார்ம் ஆனது இல்லை. இன்னும் ஒரு 9 நிமிஷம் கழிச்சு கன்ஃபார்ம் ஆயிரும். இன்னும் இந்த 5 மினிட்டுக்கு சார்ட்டுக்கும் இன்னும் டைம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சரி 1 மினிட் என்ன கதை? 1 மினிட்டோட கதை பெருசா இல்லை. இப்போதைக்கு இந்த 15 மினிட் சிஸ்டம், அந்த 5 மினிட் ஓபி அதுதான் டிஸ்கவுண்ட்ல இருக்குது. வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் இந்த இடத்துல IFEG கொடுத்தானா ஐ திங்க் அரௌண்ட் திஸ் ஜோன்ல ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரியை போட்டுட்டு ஸ்டாப்ஸை மேலே வச்சுட்டு ஈக்லிபிரியம் வரைக்கும் நீ ஹோல்ட் பண்ணலாம். ஈக்லிபிரியம் வரைக்கும் இல்லை அப்படின்னா இந்த ஈக்லிபிரியத்துக்கு மேலே இருக்க இந்த மாதிரி ஒரு 1:2 லோ கைண்ட் ஆஃப் லோஸ் வச்சிடலாம். வைக்கலாமா? இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹை ரிஸ்கி என்ட்ரி. ஹை ரிஸ்கி. அவன் திரும்பி வந்து ஈக்லிபிரியம் வரணும்னு அவசியம் இல்லை. அவன்கிட்ட வால்யூம் இருக்கு அப்படின்னா நம்ம பாட்டுக்கு மேலே போயிடலாம். ஓகேவா? ஆனால் இது வந்து ஒரு டெம்பரவரி என்ட்ரி. ஓகேவா? இட்ஸ் நாட் அபவுட் த பயாஸ். இந்த பயாஸுக்கு அகைன்ஸ்ட் ஆனது. ஆனால் இது வந்து ஹை ரிஸ்க் என்ட்ரி அப்படிங்கிறதும் கூட. அவன் வரது அதிசயம். கன்ஃபார்மாக வருவான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இருக்க ப்ரைஸ் வந்து கன்ஃபார்மாக இந்த இடத்துக்கு வரணும். எங்க ஈக்லிபிரியம் அப்படிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டு கீழே வரணும். அதுக்கப்புறம் தான் மேலே போக முடியும். ஓகேவா? பட் வரணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ஏன் வரணும்னு அவசியம் இல்லை. ப்ரைஸ் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும்போது, ப்ரைஸ் வந்து ஸ்பீடாக இருக்கும்போது வந்து அந்த இடத்துக்கு வராது. மோஸ்ட் ப்ராபப்லி. ஓகேவா? ஒன்னோரோட இது ஓகே ஓகே ஸ்டாப் செட். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை ஐ சைட் இட்ஸ் அ ரிஸ்கி என்ட்ரி. பட் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெக் இருக்குல்ல, இட்ஸ் லோ டு ஹை, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனிச்சு. இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி சிஏஎஸ்டி கொடுத்ததுன்னா இந்த இடத்துல என்ட்ரியை போட்டு ஈக்லிபிரியம் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். இங்கே இருக்கு அப்படின்னா ரேண்டம் இந்த இடத்துல ஸ்டாப்ஸ் ஈக்லிபிரியம் ஆஸ் அ டார்கெட். ஓகேவா? 1:2 இது மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? பட் ஆனால் வால்டைல் கண்டிஷனில் ரிஸ்க்கை புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து வால்டைலான கண்டிஷன். மார்க்கெட்டில் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரைஸ் வந்து ஒரு டைரக்ஷனில் மேனிபுலேஷனுக்கு அப்புறம் ஒரே டைரக்ஷனில் புஷ் ஆகும். அந்த மாதிரி டைமில் எனக்கு என்ட்ரி கிடைக்காட்டியும் பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு வெயிட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்ன மாதிரி வெயிட் பண்ணலாம். நீ வந்தால் இந்த இடத்துக்கு நீ வந்தாதான் டிஸ்கவுண்ட் வந்தாதான் நான் என்ட்ரி எடுப்பேன்னு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல ப்ரோ அப்படின்னா யூ கேன் டூ
என்னது இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரேட் எடுக்கலாம். பார்ப்போம். ஐ திங்க் ஐடிஎஃப்ஓ எஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாட் இஸ் திஸ் இன்ஸ்டியூஷன் ஆர்டர் ஃப்ளோ ட்ரில்? நான் ஒரு அடி அடிக்கிறேன், நான் வருது ஆகட்டும். நான் ஷிஃப்ட் பி அடிச்சா வர மாட்டேது. என்ட்ரி விழுந்துருக்குமாடா? நான் எதுவும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னா? இல்லை, எல்லாமே ஆன்ல தாங்க இருக்கு. இட்ஸ் ஓகே. ட்ரேடிங் இது எப்படிதான் பக்கா கிடக்குது. கால் மணி நேரம் கழிச்சு என்ட்ரி அட்டாக் ஆகுறது காட்டும். தான் கட்ட போகணும் நம்மளுக்கு. நான் தர மாத்திட்டேன். ஓகே, இப்போ பிளேஸ் ஆகிருக்கு. நான் எப்போ போட்டேன், இப்போ வருது எல்லா நோட்டிஃபிகேஷனும். 36 தடவை அடிச்சிருக்கிறேன் பட்டனை. ஸ்டாப்ஸ் பிலோ திஸ் பாயிண்ட் ஐடிஎஃப்ஓ அடிச்சாலே எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். ஓகேவா? ஸோ மேபி ஆக்சுவலி இது மாதிரி என்ட்ரி எடுக்கலாமானா எஸ், ரிஸ்கி என்ட்ரி. பிகாஸ் இட்ஸ் அது ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு, அங்கேருந்து நம்ம வந்து பை பண்ணுறோம். இப்போ வந்து 15 மினிட்ஸ் சார்ட் போகலாமா? இன்னும் ஒரு 5 மினிட் இருக்கா? ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் போவோமா? 5 மினிட். எஸ், இட்ஸ் கியூ பிஜி. இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வருமா? பாசிபிலிட்டி கம்மி தான். பாசிபிலிட்டி 1 hour சுடி இன்வெர்ஸ் ஆயிடுச்சு உங்கள் 5 மினிட்ல. டெஃபினட்டாக இப்போ 1 hourலேயும் இன்வெர்ஸ் ஆகும். 1 hour தூக்கி நிப்பாட்டிட்டான். ரைட்டு, 1 hour க்ளோஸ் ஆக எவ்வளோ நேரம் இருக்கு? 5 நிமிஷம் தான் இருக்குது. ஒரு 5 மினிட் கேண்டில் முடிஞ்சால் 1 hour க்ளோஸு. அப்போ 10 AM என்ன பண்ணுவான்? வாட் வி கேன் ஆன்டிசிபேட். அப்போ 10 AM என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சிபியில் மேனிபுலேஷன் அடிச்சு தட்டி தூக்கிடுவாங்க. இதான் நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட இந்த ட்ரேடோட ஸ்டாப்ஸ் அடிக்காது. ஓகே, 15 மினிட் 15 முடிக்கும். 5 நிமிஷம் எல்லாம் முடியவே 5 நிமிஷமா? 4 நிமிஷம் இருக்கு. வெயிட் பண்ணுறேன். ஓகே, இன் 1 minute chart. ப்ரைஸ் இந்த பாயிண்ட்டுக்கு வரக்கூடாது. இட்ஸ் நாட் ஆர்டர் பிளாக். இது நாட் இது வந்து ஒரிஜினல் ஆர்டர் பிளாக்லாம் கிடையாது. ஒரிஜினல் ஆர்டர் பிளாக் இந்த லோஸில் இருக்கிறது தான். இது குறுக்க வந்து ஒரு டவுன் மூவ்மெண்ட்டை தான் நம்ம ஆர்டர் பிளாக்னு பேர் மாற்றி மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த ரியல் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது இது மட்டும்தான். ஓகேவா? நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த ஜோன் இதுதான். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இது விச் இஸ் தட் தி கிரே ஜோன். கிரே கலரில் மார்க் பண்ணுறேன்ல, கிரேவாகவே இருக்கட்டும். இந்த கேண்டில்ஸ், இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ், அது மட்டும்தான். எங்கே வச்சுருக்கேன்? இங்கே வச்சுருக்கேண்ணா. அகைன் ஒரு ப்ரைஸ் வந்து லோஸ் கிரியேட் பண்ணியிருக்குல்ல, இந்த லோஸ் நான் ஊற்றிக்கிறேன். 94 90 வரணும் இல்லை. 94 மேலே ஒரு 94 வந்தது. 1:1 போச்சுன்னா ஏதோ கதை பேசலாம். ஸோ ஓகே, தட்ஸ் இட். இப்போ வாட் வி கேன் ஆன்டிசிபேட், இந்த லோஸை ப்ரைஸ் தட்டக்கூடாது ஆக்சுவலி. இப்போ நெக்ஸ்ட் 10 வந்து 10ஓட PO3 நடக்கணும். அப்போ என்ன நடக்கலாம்? ப்ரைஸ் கேன் இங்கேருந்து இந்த ஒரு எஃப்இஜி, இந்த ஆர்டர் பிளாக் கைண்ட் ஆஃப் திஸ் ஜோனுக்கு இங்கே வந்துட்டு மேலே போகலாம். ஓகேவா? இதுதான் நடக்கும். இதான் நடக்கும் இல்லை, இது நடக்கலாம். ஆன்டிசிபேஷன், தட்ஸ் இட். இது என்னது? 1 ஹவரோட ப்ரைஸ் கட்டுப்பாக வரதான் நோக்கி விடணும். ப்ரைஸ் வச்சிருக்கு டீலிங் ரேஞ்சு பார்ப்போம். ஸோ ஓகே, $958 is on here.
என்னோட மேனிபுலேஷனுக்காக நான் வெயிட் பண்றேன் guys. இஃப் மேபி பிரைஸ் பேரிஷா புஷ் பண்ண எதுவும் இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ தட் இஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இங்கே எனி கைண்ட் ஆஃப் எஃபிஜி ஆர்டர் பிளாக் எதுவுமே இல்லை. பேரிஷா புஷ் பண்ண எதுவுமே இல்லை. இங்க இருக்க ஒரு பிளாக்கை வந்து நான் ரேண்டமாக இழுத்துட்டு வரக்கூடாது. இங்க இருக்க பிளாக்கை ரேண்டமாக இழுத்துட்டு வரக்கூடாது. கீழ் ஜோனை போடுவோம். கீழ் ஜோனுக்கு வெளியே தான் இது கிரியேட் ஆயிருக்கு. கீழ் ஜோனுக்கு உள்ளே கிரியேட் ஆனதை கூட எடுத்துட்டு வரலாமா? அஃப்கோர்ஸ் நாட். இட்ஸ் நாட் அ ரியல் ஆர்டர் பிளாக். வால்யூமே இல்லாத இடத்துல கிரியேட் ஆன ஆப்போசிட் சைட் மூமெண்ட்டை வச்சுட்டு நான் ஆர்டர் பிளாக் நான் இழுத்தா என்னை மாதிரி ஒரு முட்டால் யாருமே இல்லை. ஓகேவா? ஆனால் நான் அதை இழுக்க மாட்டேன். எப்பயுமே ஒரு இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. தட் வில் யூஸ்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல். ப்ரைஸ் வந்து ரீசன்ட் ஸ்விங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆதி காலத்து ஸ்விங்கை இழுத்துட்டு வராதிங்க தயவு செய்து. என்ன டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி. 15 மினிட் அப்படின்னா இங்கே இவ்வளோதான் சார்ட்டே இருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் இங்கேருந்து இது நடக்கிற வரைக்கும் தான். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயும் நான் எங்கள் லண்டன் கில் ஜோனில் கிரியேட் ஆன ஆர்டர் பிளாக் கூட நான் எடுக்க மாட்டேன். அப்போ என்னை மாதிரி எப்படி திங்க் பண்ணணும்னு பாருங்க. மார்க்கெட்டில் பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் which day of week you trade. ஓகேவா? டே ஆஃப் வீக் என்ன டே, அந்த வாரத்தோட என்ன டேல ட்ரேட் பண்ணிட்டுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இங்கே போகிறான் 30 அடிக்க போயிடறான். ஓகே, ப்ரைஸ் எப்படின்னு ஸ்டாப்ஸை தான் அடிக்க போகிறான். நம்ம இங்கே ஸ்டாப்ஸை வைப்போம். அடிக்க போகிறான்னு தெரிஞ்சிச்சு, பக்கத்தில் வச்சு அடி வாங்கிக்கலாம். ஓகேவா? அண்டா இங்கே நவுத்துற அப்படின்னா எஸ் 10ஓட PO3 நடக்குது. அதோட மேனிபுலேஷனில் ஃபர்ஸ்ட் அடி வாங்குவோம், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 939. ஓகே, 10 ஓப்பன் இங்கே இருக்கு. 10 ஓப்பன் 10 ஓப்பன் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். ரைட். வாடா வேண்டா இந்த ரோஸ் ஆட்ரா. நான் தான் பார்க்குறேன், கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆர்டர் பிளாக் மட்டும்தான் கொஞ்சம் வேலிடாக இருக்குது. மேபி இது வரைக்கும் வந்துட்டு போகலாம் ப்ரைஸ். ஓகேவா? 10 ஓப்பன் ஆனிச்சு, கொஞ்சம் ப்ரைஸ் ஏதோ வால்யூம் அந்த மாதிரி இருக்குது கைஸ். ஏதோ வால்யூம் அந்த மாதிரி தான் இருக்குது. 50 மினிட் க்ளோசர் நடந்துச்சா? 1 ஹவரோட க்ளோசரும் இங்கே நடந்தது. நீ பாரு 1 ஹவரோட IFEGயா 1 ஹவருக்கு க்ளோசர் நடந்ததா? இப்போ இந்த இது மேனிபுலேஷன் கொடுக்குது. எவ்வளோ தூரம் கொடுக்கும்? 1 ஹவருக்கு நீ 5 மினிட்ல போயிட்டு ஏதாவது பார்க்கலாம், ஏதாவது அறைய இருக்குதா? ரீசன்ட் எஃப்இஜி எப்பயுமே ரீசெண்டாக பாருங்கிறேன்ல. கேளுங்க, தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. ரீசெண்டாக பாருங்க. M5 ஐயோ 1 ஹவருக்கு இது பார்க்குற அப்படின்னா M5ல தான் விஷயத்த பார்த்தாகணும். M5ல 2 விஷயம் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. சேம். பட் கீழே இருக்கிறது வருவானா அப்படின்னா சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். பட் சான்ஸுகள் குறைவு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இங்கே இருக்க இந்த ரேண்டமாக எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ 10 AM PO3 ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி இதை ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்கிறது இது 2. இந்த ஆர்டர் பிளாக் நம்ம எடுத்துக்கலாம். இட்ஸ் கன்சிடரபிள். ஓகேவா? கன்சிடரபிள் எப்படி சொல்லக்கூடாது, கன்சிடரபிள். ஓகேவா? சம்திங் 10 இஸ் ஓப்பன். 1 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு. டோன்ட் பி ரியாக்டிவ். என்ன வேணால் நடக்கலாம். இது வரைக்கும் நான் ஹைஸ் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் ஹைஸ். கண்களை திறந்து பாருடா. ஈக்குவல் ஹைஸ். கண்களை திறந்து பாருடா. ஈக்குவல் ஹைஸ். என்ன சொல்றது கைஸ், என்ன சொல்றதுனே தெரியல. ஓகே, ஆக்சுவலி இந்த லோஸ் வரணும், பட் வரக்கூடாது. ஓகேவா? அவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து கீழே வந்தது அப்படின்னா PO3 கொஞ்சம் நல்லா நடக்காது. ஓகேவா? நல்லா இருக்காது, மூமெண்ட் நல்லா இருக்காது. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா அந்த எனக்கு வர வேணாம். நான் ப்ரீமியம்ல இருந்தே வண்டியை ஓட்டிக்கிறேன். ஏன்னா இது PO3 ப்ளே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியமில் ட்ரேட் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வரைக்கும் என்ன சொன்னேன்? ஆக்சுவலி ப்ரீமியமில் போய் பை பண்ணுறது முட்டாள்தனம் ப்ரோ அப்படின்னு நான் சொன்னேன்னா, அரௌண்ட் இந்த ஜோன் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது லைவ் மார்க்கெட் வந்துகிட்டு இருக்குமோ நான் சொன்னேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன்? ஆக்சுவலி இந்த அளவு ஈக்குலிபிரியத்துக்கு கீழே இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா
எஸ், இட்ஸ் அபவுட் PO3. இது வந்து சிபியா. இதை சிபின்னு மார்க் பண்ணி என் மண்டையை நான் குழப்பிக்க விரும்புகிறேன் கைஸ். IFEG அது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுவோம், பேர் கொடுத்துருவோம். அது என்ன சொல்றீங்க? அது எப்படியும் IFEG மாறப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ சிபின்னு பேர் கொடுத்து IFEG மாற்றுறதுக்கு டைரெக்டாக IFEGன்னு பேர் கொடுத்துடலாம்ல. அதான் இப்போலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, we are playing 10 AM PO3. அப்போ PO3 வந்து இப்போ ஒரு இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் இந்த கேண்டில் பண்ணிக்குது அப்படின்னா, ப்ரைஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும்போது மேனிபுலேட் ஆகும்போது தான். இப்போ மேனிபுலேட் ஆகுது அப்படின்னா இது மாதிரி ஒரு கேண்டில் வச்சு மேனிபுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஆக்சுவலி. ஓகேவா? ஆனால் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிலோட PO3 எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அதோட லோஸே இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கும் மேக்ஸிமம். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும். அப்படிங்கும் போது we don't anticipate price go to the midpoint. அந்த ஒரு 1 ஹவருக்குள்ள நடந்த பிரைஸ் ஆக்ஷனோட மிட் பாயிண்ட்டுக்கு போகணும்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாது. எதனால ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாது? பிகாஸ் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ். பிரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும்போது ப்ரீவியஸ் கேண்டலோட அந்த இது 50% போகணும், ஈக்லிபிரியத்துக்கு போகணும், டீலிங் ரேஞ்சை போட்டு ஈக்லிபிரியத்துக்கு வரணும்னு ஆன்டிசிபேட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா வி ஆர் ட்ரேடிங் த PO3, ஸ்பெசிஃபிக் PO3. அந்த PO3 வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் இருக்கு. அப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணணும். ஓகேவா? தட்ஸ் இட். ஓகே. அப்பாடா, மன திருப்தியாக இருக்குது கைஸ். IFEGன்னு போட்டால் IFEG ஆகல. நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ தான் என்ன ஆயிருக்கு, 10-5 ஆயிருக்கு. 10-10 வரைக்கும் ஆகட்டும், ஒரு பக்கம் போகட்டும். அந்த ஒரு விக்கை ஃபார்ம் பண்ணி முடிக்கிட்டோம். அப்போ தான் நம்மளால் கொஞ்சம் தைரியமாக மனதைரியத்தோடு ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வால்யூம் மட்டும் தான் வேணும். எல்லாமே நடந்துருச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. கன்சல்டேஷன் இங்கே போட்டான், ஓரளவுக்கு நவுத்திக்கிட்டு இருக்கான். இங்கே இடத்துல என்ன பண்ணுறான் ப்ரைஸ், இந்த ஆர்டர் பிளாக்ல டக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 1 ஹவரோட இதில் ஒரு 50% ஒரு லைனை போடுறேன். அதுவும் இப்படி போட்டால் கூட அது ரேண்டமாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே போடுவோமா? எந்த அளவு ப்ரிசிசைஸாக இருக்குதுன்னு பாரு, எந்த அளவு அக்யூரேட்டாக இருக்குன்னு. லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்ட்லையும் இந்த 1 ஹவர் சிபிக்கும் நான் ரேண்டமாக ஒரு இது மிட் பாயிண்ட் தான் பார்த்தேன். OBக்கு பார்த்தா அந்த அளவு ப்ரிசிசைஸாக அந்த மிட் பாயிண்ட் இருக்குது. அப்போ எப்படி அது வராமல் போகும்? எப்படி வராமல் போகலாம், சான்ஸ் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பார்ப்போம். அந்த அளவு ப்ரிசைஸாக இருக்குது. பார்ப்போம். எனக்கு என்னன்னா அந்த இடத்துக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மிட் பாயிண்ட் வரணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ எனக்கு இப்போ ப்ரைஸ் வந்து மிட் பாயிண்ட் வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் போட முடியாது கைஸ். அப்படிலாம் ரூல்ஸ்லாம் போட முடியாது, ஆற முடியாது அப்படின்னு கூட சொல்லிட்டு போவோம். வந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. திஸ் லோ டு திஸ் கைஸ் வால்யூம் இஸ் தேர். ரேண்டமாக போடுறேன் கைஸ். இது எனக்கு பார்க்க கூட தெரியாது, எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா அப்படி கமெண்ட் பண்ணுங்க, நான் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வால்யூம் வந்து விட்டான், IFEG கொடுத்து விட்டான். ஒரு செகண்ட். கொடுத்து விட்டான். என்ன பக்குனே தெரியல. ஷிஃப்ட் பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பை தான் விழுவ மாட்டான். அதெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? இப்பெல்லாம் ட்ரேடிங் வச்சிருக்காதீங்களா, கடுப்பாகுறா. ஒரு 50 தடவை அடிச்சிருப்பேன் அப்படின்னா இன்ன வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட விழுவல. என்ன சொல்றான்? 2 மினி அட்டம்ப்டா? போடா 2 மினி அட்டம் தான். ஷிஃப்ட் பி ஒரு தடவை அழுத்துறேன், எங்க விழுவுதுன்னு பார்ப்போம். விழுவ மாட்டான். ஷிஃப்ட் பி அழுத்து விட்டுனா ஷிஃப்ட் பீடா. போடா, கடுப்பாகுது. ஓகே கைஸ், சிறிதளவு வெயிட் பண்ணவும். பைக்கு அடித்திருந்தால் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன பண்றான் இப்ப, ஈக்குவல் ஹைஸை தட்டிட்டு டீலிங் ரேஞ்சையும் ஸ்வீப் அடிச்சுட்டு கீழே உள்ள வந்து ஒரு வால்யூமோட க்ளோஸ் வைக்கிறான். ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம்.
இட்ஸ் ஆக்சுவலி பிரைஸ் வந்து போ வேண்டியது மேல. பட் ஆனா இந்த ஈக்குவலைஸ அ அ ரிஜெக்ட் பண்ணிட்டு கீழ வந்திருக்கான். இது ஆக்சுவலி நடக்கக்கூடாத விஷயம் நடந்திருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தப்பு இல்ல. ஓகேவா? 2 விஷயம் ப்ராபப்ளி நடக்கலாம். ஏன்னா இங்க ஸ்வீப் பண்ணனால, ஒண்ணு பிரைஸ் வந்து ஒரு ஈக்விலிபிரியம் ஸ்டேட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா இங்க ஆஃப்டர் ஒரு லாங் கன்சால்டேஷன் ஒரு பெரிய ரிஜெக்ஷன் லிக்விடிட்டி எடுத்து நடந்திருக்கு. ஒண்ணு மிட் பாயிண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்டின்னா, இங்க ரீசென்ட்டா ஒரு லோ வச்சிருக்கான்ல. இந்த லோஸ வந்து பிரைஸ் தட்டிட்டு, அதுக்கப்புறம் மேல போக சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இட்ஸ் மே பி. ஓகேவா? பார்ப்போம். இது 2ல ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் ஆனா பிரைஸ் போறது மேல. ரொம்ப சிம்பிள். பிரைஸ் போறது மேல. ஆனா கீழ எந்த இடத்துக்கு வந்துட்டு போகுது? அப்படியே டைரக்ட்டா போகுதா? இல்ல கீழ வந்துட்டு போகுதா? அவ்வளோதான் விஷயம். மோஸ்ட் ப்ராபப்ளி கீழ வந்துட்டு போக தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. கண்களை உறுத்துகின்ற லோ அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு இது. சிறிதளவு கண்களை உறுத்துகிறது. வரட்டும். இன்னும் கொஞ்சம் வரட்டும். ம். 10, 10 ஆக போகுதா? அ பிரைஸ் இதுக்கப்புறம் கீழ போக சான்ஸ் இல்ல. டெஃபினட்டா சான்ஸ் இல்ல. பாப்போம் ஒன் டேல எப்படி என்ன கதையில எழுதுறான்னு பார்ப்போம். படிச்சா கரெக்ட்டா அதுதான். PO3 கம்ப்ளீட்டா அருமையா இருக்கான். நல்லா ரிஜெக்ட்டும் ஆயிருக்கிறான். க்ளோஷர் இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கணும். 1 டச் லிக்விடிட்டிய தட்டுனா பார்க்கலாம். இந்த ஐஸ் வரைக்கும் வரலாம். வரக்கூடாது, வரக்கூடாது. தட்ஸ் நாட். அது தவறான செயல். அவ்வளோ தூரம் போகக்கூடாது. மேக்ஸிமம் லிமிட் அலவுட் லிமிட் இதுதான். டிஓஎல்னு போட்டுறலாமா? ஓ! எங்கடா காணோம். ஓ! சாரி கைஸ். டிஓஎல் நான் வேற மாரி மார்க் பண்ணுவேன். இந்த பாயிண்ட். இதான் டிஓஎல். இங்க இருப்பான் பாரு தலைவன். ஏன் கூட முக்கியம் இல்ல. இதான் இப்போதைக்கு டெம்பரரிலி இதான் எனக்கு டிஓஎல்லா இருக்குது. ஐ திங்க் மேனிபுலேஷன் இஸ் டன். மேனிபுலேஷன் நடந்து விட்டது. ஒரு 25 லெவலுக்கு போயிருக்குமான்னு பார்ப்போமா? 01 25 G5 எதுவும் போடலாமா? பாரு. எப்ப போட்ட ஆர்டர் இப்ப விழுகுது பாரு. ட்ரேடிங் வியூல போய் குப்பையில போடுங்கடா. வந்துடுறாய்ங்க. ட்ரேடிங் வியூவா சாஃப்ட்வேர தூக்கிட்டு வந்துடுறாய்ங்க. ஒரு வெங்காயத்தையும் காணோம். எனக்கு கொஞ்சம் கோவமாயிருச்சு கைஸ். அருமை கைஸ், அருமை. பார்த்தீங்க அப்புட்ன்னா, பிரைஸ் என்ன பண்ணியிருக்கு? ப்ரீவியஸ் கேண்டிலோட 25 லெவலுக்கு கூட இன்னும் வரல. 25 லெவலுக்கு கூட இன்னும் வரல. நான் 25 லெவல்ட்ட ஒரு லைன போட்டு வைக்கிறேன். நான் என்ன பண்றேன்? பெர்ஃபெக்ட்டா ஒரு லைன போட்டோம். இனிமே இது நம்மளுக்கு தேவையில்ல. இப்ப எங்க போறோம்? ஸ்ட்ரெய்ட்டா 5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு போவோம். நான் கதை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்படி இப்பதான் வந்து அருமையான ஐசிடி ட்ரேடர் அத்தன பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஆர்டர் பிளாக்ல இருந்து பிரைஸ் செல் ஆகுது கைஸ். செல் ஆகுது அப்படின்னு சொல்லி செல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த முட்டாள்தனத்த பண்ணக்கூடாது. என்ன கிழமையில நம்ம ட்ரேட் பண்றோமோ அது தெரிஞ்சிருச்சுனாலே, எந்த பக்கம் அவன் போறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஸோ தட்ஸ் இட். எவ்வளோ தூரம் வருவான்னு நான் ஒரு லைன் போட்டேனே எங்க? இந்த லைன். இந்த லைன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருவோம்? ஒரு 100% வச்சிரலாம். பளிச்சுன்னு தெரியட்டும். அவ்வளோ தூரம் தான்டா வருவான் அப்படின்னு இருக்கட்டும். அதுக்கு கீழ வரக்கூடாது. 50% லெவலையும் மார்க் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ப்ரீவியஸ் 1 ஹவரோட 50%. ம். 50 லெவல் 50 லெவல் 25 அடிச்சிட்டான். 25 அடித்து விட்டான். டான்னு 5 மினிட் போறோம். டான்னு 5 மினிட் போறோம். மேனிபுலேஷன் இஸ் காட் டன். இனிமே தான் போகணும். மேபி இந்த இடம். மேபி இந்த இதுக்கு வரலாம். மேபி தான். மேபி தான். சொல்ற வார்த்தை முக்கியம். மேபி. என் கண்கள் உறுத்தப்பட்ட லோஸ் வந்து தட்டப்பட்டது. பாருங்கள் அனைவரும் செல் 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 என்று செல் அடியுங்கள். நான் மட்டும் பை அடித்து அடி வாங்குகிறேன். மேல ஒரு பை அடிச்சிருக்கோம். காலையோட தட்டு வாங்க போறோம். இன்னும் யாரு ஒரு இதுவே இருக்கணும்.
இன்னொரு டிக் வைக்கலாமா? தவறான செயல் அல்லவா? அங்க போட்ட பைஸ் இங்க வந்து விழுது. யாரு கண்டா? எங்க போட்ட பைஸ் தெரியுமா? இந்த புல் கேன்ல வந்து நான் மேல இங்க போட்டேன். அது எங்க வந்து விழுந்திருக்கு? 2வது கேன்ல வந்து கீழ வந்துருக்கு இவ்ளோ தூரம். அப்போ வந்து பைஸ் வந்து விழுந்திருக்கு. எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிரைஸ் டிராப்பே ஆயிருச்சு. இவன்லாம் என்ன சொல்றது? ட்ரேடிங் வியூல போயிட்டு போடா! ச்சே! கடுப்பாவுது. இன்ன வரைக்கும் ஸ்டாப் லாஸ மூவ் பண்ணி 1/4 மணி நேரம் ஆகப்போகுதுடா. ஏன்டா இம்ச பண்றீங்க? டேய்! சரி விடுங்க கைஸ். ஸோ தட்ஸ் இட். வந்த வேலைய நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி த PO3 வில் ஹேப்பன். 10 AM PO3 நான் என்ன ஆன்டிசிபேட் பண்றேன்னா, இந்த ஒரு 5 மினிட் FEG தான். அதுக்கு கீழ போகக்கூடாது. ஏன்னா, பிரைஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு ஸ்பீடா இருக்கு அப்புட்ன்னா என்ன பண்ணணும்? ஒரு 25-50 லெவல் ஆஃப் ப்ரீவியஸ் கேன்ல இருந்தே போயிரணும் மேல. ஓகேவா? 50 கூட தொடணும்னு அவசியம் இல்ல. 25 தொடாம கூட போயிரலாம். 25 தொட்டு போனாலும் ஓகே தான். ஓகே, ஓகே. அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான். இப்போ ஒரு 30 1 மினிட்ல இருக்குமா? ஏய் 30 செகண்ட்ல இல்லையா? அன்பே ஆருயிரே. ஓகே. அப்போ இந்த செகண்ட் வந்தாச்சு. ம். இது இதோட இதா? இத வந்து நம்ம இதுன்னு சொல்ல வேணாம். இட்ஸ் நாட் அ லிக்விடிட்டி. லிக்விடிட்டி தான். பட் இது 1 மினிட்டோட எஃப்இஜி ஃபார்ம் ஆன இடம். அதனால இது இங்க பார்க்கும்போது ஒரு பெரிய லெக்கா தான் கிடைக்கும். கடுப்பாவுதுடா. கலர் வந்து கடுப்பேத்துதே. சோ சிம்பிள் கைஸ். சோ சிம்பிள். பார்ப்போம். ஒரு ஐஎஃப்இஜி மட்டும் கிளிக் ஆனுச்சு அப்படின்னா டப்புன்னு என்ட்ரிய போட்டு போயிரலாம். ஆல்ரெடி என்ட்ரி போட்டு தான்டா இருக்கேன். ஆல்ரெடி என்ட்ரி போட்டு தான்டா இருக்கேன். இத வந்து இப்ப நான் இது குளோஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன டென்ஷன் ஆகும், அது குளோஸ் ஆக இன்னும் 10 நிமிஷம் ஆகும். நான் மூவே அதான் சொல்லி விட்டுருவேன். த ரியல் மூவ் இஸ் ஹேப்பனிங் கைஸ். ஹேப்பனிங். எங்க போகுது? இது என்ன ஐஎஃப்இஜா? எனக்கு இப்ப வந்து அடுத்த அடுத்த ஒரு 30 செகண்ட் கேன்ல வந்து இந்த கேன்ல வந்து ஐஎஃப்இஜா மாத்தணும். அப்பனா தான் மூவ்மெண்ட் நல்லாருக்கும். இந்த PO3 ஒழுங்கா நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, டீசென்ட்டா இந்த ட்ரேட விட்டு வெளிய போயிரலாம்ன்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? அவ்வளோதான் பண்ண முடியும். சாரி எஸ்எல்ல நவுத்த முடியல. எஸ்எல் இந்த லோஸுக்கு இப்ப நான் நவுத்தி ஆவணும். ட்ரேடிங்ல தூக்கி குப்பையில போடுவாங்க. ஐ! கடுப்பாவுது. ஆக்சுவலி கைஸ் நான் ட்ரேட் பண்ணி கூட இந்த அளவு எமோஷனல் ஆவறதில்ல. இந்த ட்ரேடிங் யூஸ் பண்றதுக்குள்ள ரொம்ப எமோஷனல் ஆகுறேன் கைஸ். ச்சே! எனக்கு இந்த ஒரு 30 செகண்ட் வந்து எனக்கு ஐஎஃப்இஜி மாத்தணும். ஆர் எல்ஸ் நெக்ஸ்ட் 30 செகண்ட் டைம். அவ்வளோதான். இந்த கேன்ல எனக்கு ஐஎஃப்இஜியா மாத்தணும். மாத்துனா இந்த செட்டப் வேலிட் 10 AM POD ஒழுங்கா நடக்கும். இல்ல அப்படின்னா மூடி வச்சுட்டு அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிரலாம். என்ன சொல்றீங்க? தட்ஸ் இட். அதான் உண்மை. ஆக்சுவலி ட்ரூத்தே அதான். ம். ஆமா ரைட்டு. இப்ப எனக்கு வந்து இந்த இத மாத்தணும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஸ்டாப் லாஸ நான் வந்து இந்த இப்ப இருக்க எஃப்இஜிக்கு நான் வச்சாகணும். இப்ப ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க போறேன்னா, இந்த இடத்துல ஒரு பிஸி மார்க் பண்றேன் பாருங்க. பிஸின்னு மாரி இருந்துச்சா? இதுக்கு கீழ என்னோட ஸ்டாப்ஸ் இருக்கு. நான் அந்த பிரைஸ் பாயிண்ட்ட இங்க டேக் பண்றேன். இங்க பாருங்க. இந்த இடத்துல என்னோட ஸ்டாப்ஸ் இப்ப கரண்ட் ஸ்டாப் லாஸ் பிரைஸ் இதுதான். இந்த பாயிண்ட் தான் என்னோட கரண்ட் ஸ்டாப் லாஸ் பிரைஸ். ஸ்டாப் லாஸ் இந்த கரண்ட்ல மூவ் பண்ண முடியல. சரிங்களா? அதனால இங்க டேக் பண்ணிருக்கேன். இதுதான் ஸ்டாப் லாஸ் பிரைஸ். இப்ப பிரைஸ் இத ஐஎஃப்இஜியா மாத்திருச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்தாலும் ஐஎஃப்இஜியோட பவராலே மேல போயிரணுமே தவிர, கீழ இருக்க எஃப்இஜிக்கு வரக்கூடாது. த பிரைமரி திங் லிக்விட் எடுத்திருக்கான். கீழ இங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் 1 ஹவர் கேண்டலோட 25 லெவலுக்கு வந்திருக்கான். இது இது என்னது? மைனஸ் ஓபி. தட் இஸ் பேரிஷ் ஆர்டர் பிளாக். ஆமா பேரிஷ் ஆர்டர் பிளாக். பேரிஷ் ஆர்டர் பிளாக். சாரி கைஸ். புல்லிஷ் ஆர்டர் பிளாக் கைஸ். சொல்றது புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஃபுல் டவுன் க்ளோஸ் மூவ்மெண்ட் வித் லிக்விடிட்டி ஸ்பீட். ப்ரீவியஸ் 1 ஹவரோட 25 லெவல். இங்க ஒரு ஐஎஃப்இஜி கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். குரூஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் ரிட்டர்ன் வந்தாலும் இந்த ஓபி, இந்த ஐஎஃப்இஜி மட்டுமே மேல தள்ளணுமே தவிர, இங்க இருக்க கீழ இருக்க பிசிக்கு வரக்கூடாது. அதனால ஸ்டாப் லாஸ் பிரைஸ் இது. இப்போதைக்கு. ஸ்டாப் லாஸ் என்னால மூவ் பண்ண முடியல. எனக்கு டென்ஷன் ஆகுது. இத எக்ஸிட் அழுத்துவோமா? அகைன் நான் ஒரு தடவை ரீலோட் பண்ணி பார்க்குறேன். இது ஒர்க் ஆகுதான்ட்டு. சேவ் ரீலோட். ஏன்னா ஸ்டாப் லாஸை மட்டும் நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது மூவ் பண்ணா மட்டும் தான் என்னோட சிஸ்டம் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகும். இல்ல அப்படின்னா நான் தலையோட தட்ட வாங்கிட்டு மார்க்கெட் என்னை தட்டி விட்டுரும். போக வேண்டியதான் எங்கேயாவது. ஓகேவா?
அந்த ஒரு காரணத்துக்காக நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஸ்டாப் லாஸ மூவ் பண்ணணும். எவ்வளோ நேரம் சுத்துது? கடுப்பாவுது. டைம் டிஎஸ் ஒழுங்கா போகுதா? டிஎஸ் கூட நல்லா தான் போகுதாட்டி எனக்கு வர மாட்டேங்குது. புது டேப்ல ஓப்பன் பண்ணலாமா? என்னது? நாஸ்டாக்ல எஸ்எல் ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சா? பிளேஸ்டா? சந்தோஷம்டா. நான் கூட டேக்டோன்னு நினைச்சேன். பயந்துட்டேன். அடிச்சுட்டு போகுது. இதுல என்ன பயம் இருக்குது? நம்ம பார்க்கலாம். 1 மினிட்ல இருக்கு. என்ன கேப்புப்பா? வந்துட்டான். அதுல வந்துட்டான். ஓகே. ஸ்டாப் லாஸ் பிரைஸ் எங்க மூவ் பண்ணணும்? இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். ஓகே. பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். எனக்கு இந்த இடத்த நீ தாண்டி கீழே வரக்கூடாது. அவ்வளவுதான். எனக்கே சாட்டு கோயம் தெரியுது கைஸ். கோயம் தெரியுது. ஆக்சுவலா டேப் ரீட் பண்ணும்போது இப்படிதான் இருக்கும். ஏன்னா கரண்ட் ப்ரைஸை வச்சு நீ எப்படி போகுது எப்படி வருதுன்னு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால அப்படிதான் இருக்கும். ஸ்டாப் லாஸ் கரெக்டா இருக்கா? ஓகே. மைன்யூட் ஆகிக்கணும். கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கலாம். ஓகே டன். இப்போ வந்து ஸ்டாப்ஸ் அடிச்சான் அப்படின்னா 10 AM 3 இட்ஸ் நாட் ஒர்க்கிங் டன். ஸோ டீசெண்டாக அடுத்த வேலையை பார்த்துட்டு டேப் ரீட் மட்டும் பண்ணிட்டு போகலாம்னு அர்த்தம். இட்ஸ் லெவல் ஆஃப் ஈக்லிபிரியம் ஸ்டேஜ். இந்த ஜோனுக்கு ஈக்லிபிரியம் அண்ட் ஆல்சோ டிஸ்கவுண்ட் லெவலுக்கு வந்துட்டான் ப்ரைஸ். மேபி இந்த பேஜை தொட்டு வேணா மேலே போகலாம். மேபி த சான்ஸ். ஆக்சுவல் என்ட்ரி எந்த இடத்துல இருக்க வேண்டியதுன்னா இந்த ஐஎஃபிஜி கொடுத்து இந்த சேனல் ரிட்டர்ன் இந்த ஐஎஃபிஜியில் இங்கே பிளேஸ் பண்ண வேண்டியது. பட் இங்கே ஏன் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இங்க ப்ரைஸ் இந்த இடத்துல ஸ்பைக் ஆகி மேலே போயிட்டு ரிட்டர்ன் கீழே வந்தது இல்லை. அப்போ இங்க வந்து உளுந்துச்சு ட்ரேடு. 1000 தடவை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து உளுந்துட்டு என்ன செய்வது? தற்பொழுது எனக்கு புஷ் கொடுக்க வேண்டும். ஆமா 10:30க்கு ஏதோ நியூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவு முக்கியமானதெல்லாம் இல்லை. அந்த 10:05 நியூஸை போய் பார்ப்போம். வேடிக்கை பார்ப்போம். 10:05 ஆரம்பிச்சது வந்தது. ஓகே. அதுதான் இந்த அளவு பண்ணிட்டுச்சோ. ஒன்றும் பெரிய ரியாக்ஷன்லாம் நார்மலாக தான் இருக்குது. தற்பொழுது பிரைஸ் வந்து ரீசன்ட் கேன்லுக்கு சிஸ்ட் கொடுத்தால் நல்லாக இருக்கும். சிஐஎஸ்டி கொடுங்கடா. அந்த அளவுக்கு புஷ் கொடுக்க மாட்டேங்குது. அதான் இப்போ ப்ராப்ளமே. இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே போகணுமே. நடக்காது ராசா. இன்னும் மேலே போகணும் ராசா. ஒய்? பிகாஸ் இது ரீசன்ட் ரேஞ்ச் இங்க இருக்குல்ல, இந்த ரீசெண்டா இருக்க ரேஞ்சுக்கு ஈக்குலிபிரியத்துக்கு கீழே வந்துருச்சு. வந்துட்டு தான் மேலே போகுது. ஸோ இதுக்கு கீழே போகக்கூடாது. இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் நாட் த ப்ராப்பர் வே. அப்படி போகக்கூடாது. போகவே கூடாது. இப்போ இந்த இடத்துக்கு சிஸ்ட் கொடுத்து மேலே போகணும். தட்ஸ் த கரெக்ட் லாஜிக். த சிஸ்டம் வில் ஃபெயில். இன்னொரு தடவை இந்த லோஸை தட்டினா சிஸ்டம் வில் ஃபெயில். டைரக்டா சொல்றேன். இந்த லோஸ் இப்போ தட்டிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் வில் ஃபெயில். இது தட்டக்கூடாத லோஸ். நான் அதை எப்படி மார்க் பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரைஸ் டேக்ல மார்க் பண்றேன். தட்டக்கூடாத லோஸ். ஓகேவா? ஓகே. சிஎஸ்டி இஸ் எனஃப். பரவாயில்லங்கிற மாதிரி அந்த அளவு ஸ்ட்ராங்காக கிடைக்கல. ஒன்று இந்த கேண்டில் கிடைக்கும், இல்லாட்டி இது இந்த கேண்டில் கிடைக்கும். தேர்டு கேண்டில் போய் கிடைக்குது அப்படின்னா அது அந்த அளவுக்கு நல்ல இதுன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அதாவது மேலே போய் கிடைக்கும். இப்பயும் அந்த அளவு எனக்கு மன திருப்தி இல்லை கைஸ். ஸ்டாப்ஸை நான் மூவ் பண்ண முடியாது. வேலிடான எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடைக்காத வரைக்கும் மூவ் பண்ண முடியாது.
அட்லீஸ்ட் இந்த சிஸ்ட் ஸ்ட்ராங்கா கிடைக்கும். ஆர்எல்ஸ் ஏதாவது கைண்ட் ஆஃப் எஃப்இஜிங்க சிபி ஃபார்ம் ஆகி அதை இன்வாலிடேட் பண்ணணும். அப்புறம் தான் என்னோட ஸ்டாப்ஸ் இங்கே என்னால் மூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் மூவ் பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ரைஸ் டேகை தொட்டுருச்சு, இந்த லோஸை தொட்டுருச்சு அப்படின்னா ஜஸ்ட் சிஸ்டம் இஸ் இன்வாலிட். கன்ஃபார்மாக எஸ்எல் அடிக்கும்னு எழுதி வச்சுக்கலாம். எஸ், ஜஸ்ட் டேக்டு. ஓகே, இந்த லோஸ் டேக்டு. ஸோ எஸ்எல் அடிக்க போகுது கைஸ். ஜாலியாக ஹாப்பியாக சரிங்க, எஸ்எல் அடிக்க போகுது. The power of con the FEG 50% லெவல் என்னமோ சொல்லுவாங்களே, சிஇ அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். கான்கரண்ட் என்க்ரோச்மெண்ட் லெவல். வாயிலே நுழையாத பேர்லாம் ஐசிடி வச்சிருக்காரு. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. அவர் நினைச்சு இது ஐஎஃப்இஜி அங்கே மாற வேண்டும். எதுக்கு இந்த புல்கேன்ல வந்தது? இங்க இருந்து லெவல் கிடைச்சா மேலே போகணும். காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஓகே கைஸ், மோஸ்ட் ப்ராபப்லி 10 AM PO3 வந்து கன்சல்டேட் ஆக போகுது கைஸ். 9:30 எக்ஸ்பேண்ட் ஆக காரணத்தினால 10 வந்து ஒரு சாப் அடிச்சுட்டு லெவல்ல இருந்து அந்த திரும்பி ரிட்டர்ன் அந்த 9:30யோட எஃபிஜியை தொட்டு மேலே போகுமோ அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனுக்கு நான் வந்துட்டேன். ஏன் அப்படின்னா இந்த அளவு நவுத்தக்கூடாது, போயிடும் நேரத்துக்கு. அதான் ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளோ நேரம் அரைக்கிறான், என்ன பண்றது? சரி பார்ப்போம். 10:30 அவ்வளோ இம்பார்ட்டன்டான நியூஸ் எடுத்துருக்கா இல்லையே. சரி பார்ப்போம். தட்ஸ் இட். ரைட். ஓகே, வேற டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி பார்த்துட்டு வருவோம் என்ன கதை அப்படின்ட்டு. 15 மினிட், the 15 minute 10ஓட 15 மினிட் 15 மினிட் பெரிஷா வந்திருக்கு. இந்த இது வந்து இந்த 15 மினிட்டோட எஃபிஜி இங்க இருக்குதா? ஆமா இருக்குது. இது இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கலாம், வந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் வராமே ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. ஓகே, 5 மினிட். எஸ், 5 மினிட்ல ஒரு எஃபிஜி வரைக்கும் வந்திருக்கு. பட் இட்ஸ் நாட் கம். ஸ்டாப் அடிக்குது, ஸ்டாப் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அட் அ ரேண்டம் பாயிண்ட் ஒரு எஃபிஜியை ரீபேலன்ஸ் பண்ணிடுச்சு. இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா கூட வச்சா கூட கதையே ஆகலையே. இங்க ஆர்டர் பிளாக் இருக்குன்னு எனக்கு வேணாம். எனக்கு அங்கே ஆர்டர் பிளாக் இல்லைன்னு வச்சுக்கிறேன். அப்படி வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அங்கே ஆர்டர் பிளாக் இல்லை. என்ன நடக்குது? சரி ரைட்டு, நான் எழுதி வச்சுட்டேன் ஸ்டாப் லாஸ் அடிக்க போதுன்னு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு? ஓகே, சரி பார்ப்போம் தலைவர் என்ன பண்றாரு. ஐஎஃப்இஜில நான் விடுறேன் அப்படிங்கிறாரு. சொல்லி ஆக வேண்டிய ஐஎஃப்இஜியா? ஐஎஃப்இஜி ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு கைஸ், பேசி 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 பேசி. ஓகேவா, அதனால நான் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஓகேவா, ஜஸ்ட் வெயிட் ஃபார் 2 மினிட். ஓகே கைஸ், கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். இதனால அதுக்கு ஸ்டாக்ஸை மட்டும் இந்த லோஸுக்கு இல்லை, ப்ரைஸ் இந்த லோஸுக்கு இல்லை, இந்த லோஸுக்கு வரக்கூடாது. என்னடா பண்றாடி? அதுக்கு நீ பிரேக்கிங் வெளியே வச்சிருக்கலாம் மேடம். என்னோட சிஸ்டம் அதான் சொல்லு, இந்த லோஸ் வைட்டானா என் சிஸ்டத்தை தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். பிரேக் ஈவன்லாம் வைக்க முடியாது. ஓகேவா, நீ யோசிக்கலாம்.
இங்கருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் இவ்வளவு தூரம் தான். இங்கேயே வச்சுட்டு போயிடலாமே. ஏன் இந்த லோஸ் கீழே வைக்கிறேன்? ஐ ஜஸ்ட் ஃபாலோ மை சிஸ்டம். என்னோட சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்றேன். தட்ஸ் இட். ஓகேவா? வேற எதுவுமே இல்லை. ஸோ ஃபைனலி இட்ஸ் ரேலி ரன் 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 ரன். ஓகேவா கைஸ்? 10:28 ஆயிருச்சு. இன்னும் 1 மினிட்ல எதுவும் ஃபார்ம் ஆயிருக்கா? எஸ். இங்க இது இருக்கு. இங்க ரீசெண்ட் ஆர்டர் போகுது. கொஞ்சம் லென்த்தா இருக்கனால நான் இங்க வந்துட்டேன் கைஸ். 1 மினிட் 30 மினிட்டுக்கு எதுக்குடா போற? 30 செகண்டுக்கு போலாம். இங்க நிறைய எஃபிஜி இருக்குதா? அதனால தான் சரி ரேண்டமா ஒரு 1 மினிட்டுக்கு போயிட்டு எதுவும் கதை நடக்குமான்னு பார்க்கலாம்னு வந்தேன். ப்ரைஸ் வந்து எந்த இடத்த தொடக்கூடாது அப்படின்னு ஒரு லைன் போடுறேன். இந்த இதே போடுறேன். இது வந்து ரேண்டம் ப்ரைஸ் லெவல் கைஸ். இட்ஸ் ரேண்டம் ப்ரைஸ் லெவல். இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரக்கூடாது. எப்படிடா நீ சொல்ற? எதனாலடா சொல்ற? வெரி சிம்பிள். இந்த ப்ரைஸ் ஐடிஎஃப்ஓ நடக்கணும். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது ஐடிஎஃப்ஓ நடக்கும். ஐடி இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன் ஐடிஎஃப்ஓ இல்லை, 3 வார்த்தை சொல்லுவார். ஐசிடி இன்ஸ்டிடியூஷனல் ஐஓஎஃப்இடி ஐஓஎஃப்இடி இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி ட்ரில். இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி ட்ரில். ஐ மீன் ஐடிஇஎஃப்ஓ. ஓகேவா? அதுக்கும் ஒரு பேரை வச்சு விட்டுருவோமா? அது பேர் வச்சுட்டா நல்லா இருக்கும். ஐ இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் ஃப்ளோ ஓ எஃப் இடி இப்படிதான் சொல்லுவார். இது என்ன பண்றேன்னா, நான் ஒரு ரோஸ் கலர் நான் யூஸ் பண்ணதே இல்லை. நான் ரோஸ் கலர் யூஸ் பண்ணதில்லை. அதனால பிரைட் ரோஸ் இதுக்கு வச்சிடுறேன். இந்த இடத்துக்கு போயிட்டு மிட் பாயிண்ட்லயும் பிரைட் ரோஸ் வச்சிடுறேன். பார்டர் நம்ம யூஸ் பண்றது இல்லை, இதை வச்சிடலாம். இது நல்லா இருக்கு. ஓகே, சேவ் அஸ் ஐடிஎஃப். வாழையே நுழைய மாட்டேன். இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி ட்ரில். ஓகேவா? ப்ரைஸ் வந்து எதனால நான் ரேண்டமா ஒரு லைன் போட்டல, அந்த 1 மினிட்டோட 50% லெவல். அதை தொடாம சருன்னு போகணும், அவ்வளவுதான் விஷயம். ஸோ ப்ரைஸ் இஸ் ஹெல் டூயிங். இந்த லோஸ்ல வைக்கலாமா? இந்த லோஸ்ல நான் வைக்கிறேன். இப்போ வச்சிருக்க லோஸ் வந்து இட்ஸ் ரேண்டம் லோ. ஆக்சுவலி இட்ஸ் ரேண்டம். இட்ஸ் ஃபுல்லி ரேண்டம். டேரக்டா சொல்றேன், இட்ஸ் ரேண்டம். இந்த லோஸ்ல பொலிகனோட ஸ்டாப்ஸ் இருக்கு. கரண்ட் ஸ்டாப்ஸுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இப்படி வச்சாங்கன்னா இதை பிளாக்ல வச்சார். ஓகேவா? இந்த பாயிண்டை வரக்கூடாது, தொடக்கூடாது. இதுராச்சா கணக்கு நம்மளுக்கு தெரியாது. இதுராச்சா ஆனா 1 மினிட்ல தொட்டிருக்கணும்னே. ஆமா, 1 மினிட்ல இது ஐடிஎஃப்ஓ ஃபார்ம் ஆகல. நெக்ஸ்ட் கேம்ல தொட்டு அடுத்த கேம்ல பறக்கணும். பட் இட்ஸ் நாட். இது நடக்கவில்லை. இது ஐடிஎஃப்ஓ இல்லை. தட்ஸ் இட். இன்ஸ்டியூஷன் ஆர்டர் ட்ரில் இது இல்லை. அப்போ இந்த பாயிண்ட் மறைச்சிடலாம். ஸ்டாக்ஸ் இந்த இடத்துக்கு வந்து தவறான செயலாட்டுது. அப்போ மேபி ப்ரைஸ் என்ன பண்ணலாம்? இந்த இடம் வரைக்கும் வரலாம். சான்ஸ், த மோஸ்ட் ப்ராபபிள் சான்ஸ் ப்ளஸ் ஓபி. அப்போ ஸ்டாக்ஸ் எங்கே போவோம்? சேம் பிளேஸ் பிஃபோர் த லெவல். இந்த இடத்துக்கு போவோம். ஓகேவா? டார்கெட்டட் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கணுமே நம்மளுக்கு. அப்படி இல்லைன்னா பாட்டு எங்கேயாவது போயிடுவோமே. எங்க வரைக்கும் போகலாம்? எங்க வரைக்கும் போகலாம்? ஓ, ட்ரான் லிக்விட் இருக்குதா? நான் தான் கவனிக்கல. ட்ரான் லிக்விடி சென்டர் ரைட் வச்சிடலாம். ஓகே, அப்பதான் நம்ம கண்ணு தெரியும். கைஸ், ட்ரான் லிக்விடி அடிக்க போறான் கைஸ். ஓ மை காட். ஆக்சுவலி எவ்வளோ ரிஸ்க் வச்சோன்னு தெரில. என்ன பண்ண கதைன்னே எனக்கு தெரில. கதை தெரியாம நான் என்ன பண்றது? மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து 200. ஆக்சுவலி 277 ஒர்க் வச்சிருக்கீங்க.
இங்க அடிச்சேன், இங்க வச்சா அடிச்சிருக்கும். மேக்ஸிமம் லாஸ் இங்க லிமிட் வச்சா கூட 273 சம்திங் வருது. சரி விடு, ஒரு 300 வச்சிருவேன். ரவுண்டு பண்ணிருவோம். ஒரு 300 நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கூட, அப்ப 300 ஒரு 600 வரணும். கதை ஆகல ராசா. 600 வரைக்கும் வரல. டிபிஏ இங்க வச்சா கூட எவ்வளவு வருது? 400 தான் வருது. இந்த ட்ரேட நான் என்னத்துக்கு எடுக்கணும்? யார்ரா சாமி நீ? டேக் ப்ராஃபிட் எக்ஸிக்யூட்டடா? ஐயோ! ஓ, டேக் ப்ராஃபிட் கீழ இருக்கும், பிரைஸ் மேல இருக்கும், எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சார் போயிட்டு போகுது. டோன்ட் வரி கைஸ். புதுசா ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தேன். இப்படி பண்ணிட்டாங்க. எங்கெங்கேயோ நான் எங்கெங்கெல்லாம் அடிச்சேன் அப்படிங்கிற வரலாறு காட்டிக்கிறதாட்டுக்கு. ஓகே கைஸ், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பிரைஸ் ஆக்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் என்ன ஆக போகுது அப்படின்னா, ஜஸ்ட் இப்படி போயிட்டு இப்படி அடிக்க போறோம். இது நடக்க போகுது இப்போ. ஓகேவா? அதை தாண்டி வேற ஒன்றும் பிரைஸ் நடக்க போறது இல்லை. அதையும் பார்ப்போம். என்ன ஒரு நிமிஷத்துக்குள்ள அது நடந்துடும். அதையும் நம்ம கண் கூட பார்ப்போம். பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அதுக்கான இண்டிகேஷன் வந்து அவன் இங்கேயே கொடுத்துட்டான். நான் அதை அடிப்பேன்டா அப்படிங்கிறத உனக்கு இண்டிகேஷன் எங்க கொடுத்துட்டான்? இங்கே ஈக்குவல் வைஸா கொடுத்துட்டான். அப்போ உனக்கு என்ன கலை ஃப்ரேம் தெரிஞ்சு போச்சு. அடுத்த ஃப்ரேம் மேலதான் டிராகன் லிக்விட்டி தான் தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி டைம் 10:35. இப்ப அடிக்க மாட்டான். ஏன்னா இட்ஸ் 5 மினிட் PO3 கம்ப்ளீட் ஆகும். லேசா கீழே வருவோம். நெக்ஸ்ட் 10:35 கேன்ல ஓப்பன் ஆகுமா? அந்த கேன்ல போயிட்டு தான் அடிக்கும். அப்பதான் 35 அந்த 5 மினிட் கேன்லோட PO3 கொஞ்சம் நல்லா நடக்கும். ஐயோ, இப்போ 5 மினிட் போனா புது கேன்ல ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ 2 ப்ராபபிள் சான்ஸ் இருக்கு. லிக்விடிட்டி பக்கத்துல போயிட்டு நான் லிக்விடிட்டி அடிச்சுட்டு கீழே விழுவுறேன்னு ஒரு சான்ஸ், இல்ல நான் எஃப்இஜி ரீவான்ஸ் பண்ணிட்டு லிக்விடிட்டி அடிக்கிறேங்க ரெண்டாவது சான்ஸ். ஓகேவா? எப்படி வந்தாலும் இந்த எஃப்இஜி வரும். ஒன்று லிக்விடிட்டி அடிச்சுட்டு வரும், இல்லாட்டி எஃப்இஜி எடுத்துட்டு லிக்விடிட்டி போகும். இஃப் இன்கேஸ் எஃப்இஜி வந்துட்டு லிக்விடிட்டி போனுச்சு அப்படின்னா இங்க ஒரு என்ட்ரி. அதே லிக்விடிட்டி தட்டிடுச்சு அப்படின்னா எஃப்இஜி வரும் அப்படின்னு இங்க ஒரு என்ட்ரி. இது மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். பட் யூ வாண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ், தட்ஸ் இட். கண்ட்ரோல் பிடிச்சி இதெல்லாம் எடுத்து டெலிட் பண்ண. ஓய் ஓடோடி இது வேற. டிபி ஈக்குவல் ஹைஸ் ஹிட்டட் கைஸ். ஈக்குவல் ஹைஸ் அடிச்சிட்டான். ஈக்குவல் ஹைஸ் தட்டி விட்டான். ட்ராகன் லிக்விடிட்டி அட்ரா. நான் வந்து அடுத்த வேலையை பார்க்குறேன். இதாங்க கைஸ் கடுப்பாகும். நம்மளை கடுப்பாகிற விஷயமே இதுதான். இதை மட்டும் பண்ண மாட்டேன். அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், அங்கே சுற்றுவான், இங்கே சுற்றுவான். ட்ராகன் லிக்விட் கடைசி நேரத்தில் வந்து அடிக்காமல் டென்ஷன் ஏற்றுவான். அதனால பொறுமை காத்திருக்கலாம். பொறுமை காத்திருக்கலாங்க. எங்க இந்த ட்ரேட் எடுத்தேன்? ஸோ லெட்ஸ் பிரேக் டவுன் மை ட்ரேட்ஸ். எங்கெங்கேயோ எடுத்து வாங்க. லிக்விட் எடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் இங்கே எடுத்தேன். கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இங்கேருந்து பை பண்ண கன்ஃபர்மேஷன் கிடைச்சி இங்கே போய் பை அடித்தேன். அதோட எஸ் இங்கே ரீசெண்டாக இந்த லோஸில் வச்சுருந்தேன். எஸ் கரெக்டாக ட்ரிகர் ஆயிடுச்சு. 9:30 ஓப்பனிங்க்கு முன்னாடியே. நல்ல வேலை 9:30 ஓப்பன் ஆகி சட்டார்னு இறக்கியிருந்தேன்னா டாப் லாஸ் பெருசாக போகணும். பிடிச்சி ஈக்குவல் லோஸ் மேனிபுலேட்டட் இட். ஓகேவா? மேனிபுலேட் பண்ணிட்டு மேலே போனால் ஸோ இங்கே இந்த சிஸ்ட் கொடுத்த உடனே என்ட்ரு ஆகிருக்கலாம். பட் இட்ஸ் நாட். அது ஒரு ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு ரிட்டன் என்ட்ரியே இருக்காது. கொஞ்சம் ஆற விடுவோம் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் விட்டுட்டேன். ரிட்டன் வந்தால் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். அப்படியே ப்ரைஸ் போயிடுச்சு. ஓகே, இந்த இடம் வரைக்குமே ஓகே. ப்ரீமியமில் இருக்கும் கன்ஃபர்மேஷன் இல்லைன்ட்டு எந்த விதமான என்ட்ரிக்கும் போகலை. பட் இந்த இடத்துல சரி ஐடி இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி இருக்கு அப்படிங்கிறனால காரணத்தினால டப்புன்னு அடித்தேன். கொஞ்சம் தூரம் போனால் ரிட்டன் வந்து எஸ்எல் அடிச்சிட்டான். இந்த லோஸ் தான் வச்சிருந்தேன். கரெக்டாக எஸ்எல் அடிச்சிட்டான், தட்டிட்டான். ஓகேவா? ஸோ ட்ராகன் லிக்விடிட்டி ஹிட்டட் கைஸ். ட்ராகன் லிக்விடிட்டி ஹிட்டட். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த இடத்துல அடிச்சான். ஓகே, இந்த இடத்துல அடிக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10 ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, வி வெல் நோன். 10 ஓப்பன் ஆனாலும் 10 AM PO3 ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். 10 AM PO3 ப்ளே பண்ணலான்னு வந்துட்டேன். 1 செகண்ட். ஸோ தட்ஸ் இட்.
ஸோ தென் வந்து என்ன ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, ஓகே இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ரீசன்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் அப்படின்னு பார்த்தேன். பட் 1 ஹவரோட இது படி பார்க்கும்போது இங்கே ஒரு 25 லெவல் இருந்தது. 25 to 50 லெவல் வரலாம் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணேன். எஸ், அதே மாதிரி ப்ரைஸ் போணுச்சு வந்தது. ஆனால் இந்த இது ஆன்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஆப்பிலேருந்து ப்ரைஸ் போகணும் அப்படின்னு நினச்சேன். நினச்சனால தான் எங்கே என்ட்ரியை போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இங்கே கொடுத்த உடனே இந்த அரௌண்ட் திஸ் ஒன் இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம், என்ட்ரி உழுவுல டேக் ஆகல. அது யார் நல்ல நேரம், எனக்கு நல்ல நேரமாக கூட இருக்கலாம் இங்கே. ஆனால் நீங்கள் அசல் வாங்குவடா அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். சடனாக என்ட்ரி இங்கே ட்ரிகர் ஆகலை. எங்கே வந்து அடித்தவன் என்ட்ரி, இந்த இடத்துல வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. அடிச்ச என்ட்ரி இங்கே வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல இங்கே ட்ரிகர் ஆகும். நான் என்ன பண்ணேன், அப்பயும் எனக்கு ஆர்டர் இங்கே எக்ஸிக்யூட் ஆனது காட்டல. ஸோ அவன் அதாங்குள்ளேயுமே ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, சடனாக இங்கே மூவ் ஆகிட்டு மேலேயே வந்துருச்சு. இவ்வளோ தூரம் சம்திங் வந்துருச்சு, ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நான் அந்த இடத்துல இருந்த போது எஸ்எல்ஐ இந்த அளவு நவுத்தி வச்சிட்டேன். அங்கே எடுத்த என்ட்ரி டேக் ஆனது இங்கே. ஸோ இப்படி வந்து தான் இந்த ட்ரேட் வந்து இதானுச்சு. ஆக்சுவலி 1:2 வந்து நான் கிடைச்சிருக்காது. கிடைச்சிருக்குதா? எஸ், 1:2 கிடைக்கல. 1:2 ப்ரைஸ் வந்து 1:2 போயிருக்கு. பட் நான் வந்து இடம் என்ன டிபி வைக்கிறேங்கிற வேலையில் 1:2 1:2 எடுத்துட்டேன். ஆமாம், 1:, இங்கே பாயிண்டாடா, இந்த பாயிண்ட் 1.25 நான் வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலி என்னோட எஸ்எல் வந்து பாடி ஸ்டர் விக்ஸில் நான் வச்சிருக்க மாட்டேன். 1.48 கைஸ், 1.48 மோஸ்ட் ப்ராபபிலி இப்படிதான் ஒரு என்ட்ரி. ஆக்சுவலி ஒரு ட்ரேடை ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டா மேபி ரிட்டர்ன் இங்கே வந்து இங்கே கூட எடுத்துருக்கலாம். பட் ஆக்சுவலி நாட். ஒரு ஸ்பீடாக ப்ரைஸ் போகுதுங்கும் போது இந்த மாதிரி நான் சொன்ன லெவல்ஸ் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி அது தொடக்கூடாது. ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் 10 AM PO3 மேனிப்புலேட்டட் லோவர் அண்ட் ப்ரீவியஸ் 1 hour 25 லெவல் கிட்ட இருந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு கரெக்டாக போணுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் ஹையர் அண்ட் ஹையர். ஆக்சுவலி இங்கே 1:2 க்ளோஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ட்ரான் லிக்விட்டில் க்ளோஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் ரன் பண்ணலாம், எவ்வளோ தூரம் ப்ரோ ரன் பண்ணலாம். ப்ரீவியஸ் டேவோட அந்த எஃபிஜி கொடுத்துருந்தது அது வரைக்குமோ இல்லை அப்படின்னா இங்கே இருக்க வித்தியாசம் தான் கைண்ட் ஆஃப் என்டபிள்யூஓஜி என்டிஓஜி மேலே இருக்குது அப்படின்னா அது வரைக்குமோ நீங்கள் இது ஃப்ளோட் பண்ணிட்டே போயிடலாம். ஆக்சுவல் டிபி எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த லைன் இங்கே ஒரு இது போடுற மாதிரி இது வந்து ப்ரீவியஸ் டேவோட எஃபிஜி. இந்த வரைக்கும் கிரியேட் ஆன எஃபிஜி நீங்கள் டெய்லியில் போய் பார்த்தா தெரியும். கரண்ட்லி இப்போ வேலைக்கிழமை கொடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ கரண்ட்லி ஒரு எஃபிஜியாக ஃபார்ம் ஆகி கிடக்குது. ஓகேவா, அந்த இடம் என்ன பண்ணலாம், அது வரைக்குமே நீங்கள் வந்து ஆக்சுவல் இதை வந்து ஹோல்ட் பண்ணலாம். போகும் ப்ரைஸ் அது வரைக்கும் போகும். அது திரும்பி அது தொட்டான் அப்படின்னா எதனால் அதை தொடுவான், ஏன்னா இப்போ கரண்ட்லி ப்ரீவியஸ் இந்த டேவோட ஹை இருக்குல்ல, அந்த டேவோட ஹையை திரும்பி ஒரு தட்டு எடுக்கலாம். சான்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஆர்எஸ் இந்த மாதிரி கேப்ல கூட க்ளோஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஐ திங்க் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இஃப் இன் கேஸ் எனி ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பிலோ. ஏன்னா இது மெம்பர்ஷிப் வச்சுருக்க உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும், எல்லாத்தாலையும் முடியாது. ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்டையும் நான் பார்ப்பேன். ஓகேவா, ரிப்ளை இருக்கும். ஸோ வாட்ச் இட். ஸோ அண்ட் டெல் மீ என்ன ஃபீட்பேக். மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை கூட சொல்லுங்கள். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு 3 விஷயத்த கமெண்ட் பண்ணணும். 1, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா. 2வது, இதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் இருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கும் போதே நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னு ஓகே தெரிஞ்சிடும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் எனக்கு என்ன ஃபீட்பேக் சொல்லுவீங்க. மேபி அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், எனிதிங். தென் வாட் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ், நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இது 3யும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே கைஸ், we will see in next video. ஓகே, லெவல் வரைக்கும் பார்க்கணும். பட் 10:42 கிளம்புறேன் பிகாஸ் மை ட்ரான் லிக் இஸ் ஹீட்டட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ ஐ வில் see you in next video guys. Tata, bye bye.